நாங்கள் இன்றைக்கு ஒரு செயற்பாடாக காற்று திசை காட்டி காற்று வீசுற திசையை காட்டுற திசை காட்டி வந்து செய்ய போறோம். அதுக்கு முன்னோடியாக நாங்கள் பார்க்க போறது, இப்ப நீங்கள் மூன்றில் நீங்கள் காற்று தட்டு செய்திருக்கீங்க. காற்று தட்டு எப்படி செய்கிறது எல்லாம் பார்த்துருக்கீங்க. காற்று தட்டு செய்து எப்படி சுழல வைக்கிறது, எப்படி கொண்டோடைகளை எங்க வீசுது காற்று, அதுக்கு வேறு இந்த நீங்க காற்று தட்டு செய்து போட்டு நீங்களும் ஓடுறீங்க. ஓடையக்கில வேகமா ஓடையக்கில காற்று எங்கிருந்து வீசுதோ அதற்கு எதிர்பக்கமா நீங்க ஒரு ஓடைக்குள்ள வேகமாக சுழலுமா, இல்லாட்டி காற்று எங்க இருந்து வீசுதோ அந்த பக்கமா ஒரு வீசுற திசையை நோக்கியே ஓடைக்கு வேகமா சுழலுமா? நீங்க சொல்லுமா. காற்று எங்க இருந்து வீசுதோ, அதாவது வீசுற திசைக்கு நாங்கள் எதிர் திசையாக வரும்போது வேகமா சுழல் சொல்றீங்க. இப்ப பார்க்கணும், நாங்கள் ஒரு காற்று தட்டை வந்து செய்வாங்க 3ஆம் வகுப்புல முன்ல செய்வாங்க நாங்களே. சரி, அது கொண்டு இப்ப அது சுழல வைக்கிறது. எங்களுக்கு இப்ப எங்க காற்று வீசுன்னு தெரியாது, நாங்கள் எல்லா பக்கம் பார்க்கறோம். சரிதானே? இந்த பக்கம் வீசையில இந்தியாவில கொஞ்சம் வீசுது, இந்தியாவில இப்ப கொஞ்சம் குறையுது, இப்படி கொஞ்சம் திருப்பி கொஞ்சம் கூட வீசுறாரு. இப்ப இந்த திசையில வச்சு நாங்கள் இப்ப இதை பொறி பார்ப்போம். இப்ப இது சரியான இடத்துல சுழறக்கூடிய ஒரு இடத்துல வந்துடும். இப்ப காற்று தட்டு வேகமாக சொல்றாங்க. நாங்கள் ஒவ்வொரு திசையை திருப்பி வைக்கையில என்ன செய்யறது, கொஞ்சம் வேகம் குறைஞ்சது, வைக்கையிலே வேகம் குறைஞ்சது. இப்ப நாங்கள் ஒரு சரியான இடத்துல இருக்கோன்னு காற்று தட்டு சுழல். இப்ப காற்று எங்க இருந்து வீசுன்னு வைக்கிறீங்க நீங்க சொல்லுவாங்க. இப்ப உங்களுக்கு காற்று தட்டு சுழல் வந்து இருக்கு. காற்று எங்க இருந்து வீசுது, அதாவது இங்க இருந்து காற்று வீசுதா அல்லது எதிர்பக்கம் இருந்து இங்க நோக்கி வருதா? இப்ப நான் நிக்கிற பக்கத்துக்கு நோக்கி வருதா, இல்ல இருந்து உங்களால் நோக்கி வருதா, உங்களோட பக்கம் வருதா? எங்க வீசுது, உங்களோட பக்கத்துல இருந்து என்னை நோக்கி இந்த பக்கம் வீசுகள் என்ன செய்ய எதிர்பக்கமா வருகிறதா அந்த காற்று எதிரப்படுது. இந்த ஒவ்வொரு காற்றுகளையும் பார்த்து என்ன செய்யும், வேகமாக சூழல வைக்கிறது. அப்ப விளங்குதானே? அப்ப காற்று வந்து இப்ப காற்று தட்டி வச்சுட்டா அப்ப இதை நாங்க காலம் பூராம பிடிக்க வச்சா சொன்ன ஒன்று இருக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்க. என்ன நடக்க, காற்று வீசும் திசைகள் காலத்துக்கு காலம் மாற்றமடையும். சரிதானே? எல்லா காலங்களிலும் ஒரு வருஷத்துல காலத்துல எந்த மாதத்திலும் வெவ்வேறு காலப்படும். சில விழுந்து கிழக்கு மேற்காக வீசலாம், பாறைக்காற்று, ஒவ்வொரு விதமான காற்றுகளும் அது திசையை மாற்றி அது வீசக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. அப்ப அது நிரந்தரமா இந்த திசைதான் நடுவில் காற்று வீசும் என்று நாங்கள் சொல்லிடலாம். சரி, இப்ப எங்களுக்கு காற்று எந்த பக்கம் வீசுகின்றதை நாங்கள் கண்டறிவதற்கு தான் நாங்கள் என்ன காற்று திசை காட்டியே செய்ய போறோம். அப்ப காற்று திசை காட்டி செய்வதற்கு முன்னோடியாக எங்களுக்கு ஒரு திசை காட்டியை நாங்கள் செய்து காற்று இந்த பக்கம் வீசுகின்றதை முதல் அறிவோம். அதுதானே நாங்கள் இந்த செயற்பாட்டை நாங்கள் செய்யக்கூடிய இருக்கும். சரிதான்? சரி, இப்ப இந்த காற்று திசை காட்டியை வச்சுக்கொண்டு என்ன அந்த காலத்துல அவர்கள் இந்த பயன்பாட்டை என்னவாக இருந்திருக்கு காற்று திசை காட்டி சொல்லுவோம். ஏதாவது நீங்க அறிஞ்சிருந்தால் சொல்லுவோம். இந்த காற்று திசை ஆட்டியை பயன்படுத்தி என்னென்னதுக்காக அந்த காற்று திசை ஆட்டி என்னத்துக்கு அவசியம், ஏன் அதை பயன்படுத்தினார்கள் என்பதை நீங்க சொல்லுவீங்களா? சரி, ஒன்று வந்து அந்த காலத்துல மீன்பிடி தொழிலுக்கு போவதற்காக என்ன அப்ப வள்ளத்தில் எடுத்தோண்டு போவோம். அப்ப காற்று அப்ப அந்த காலத்துல உங்களுக்கு தெரியும் பாய்க்கப்பல்கள் தான் இருக்கும். அப்ப இந்த பக்கம் காற்று வீசுன்னு தெரியாது, கடலுக்குள்ளவோ எல்லா பக்கத்தான வீசும் தெரியாது. அப்ப காற்று திசை ஆட்டிகளை உரியான இதுகளை வச்சுக்கொண்டு வேணும் அதை அடிப்படையாக கொண்டுதான் அவர்கள் என்ன செய்வார், இந்த பக்கம் இதை வீசுது. அப்ப இதை வச்சுக்கொண்டு அவர்கள் இந்த பக்கமாக இன்றைக்கு மீன் பிடிக்க போவோம், இந்த பக்கமாக வடக்கு பக்கமாக போவோம், கிழக்கு பக்கமாக போவோம் என்பதை வச்சுக்கொண்டு சில இதுகளை வச்சுக்கொண்டு அவர்கள் அந்த காலத்துல தீர்மானங்களை மேற்கொண்டு அவர்கள் அந்த இதுகளை அந்த மீன்பிடி தொழில்களை மேற்கொண்டார்கள். அப்ப அதை முன்னோட நாங்கள் என்ன செய்ய போறோம்னா இந்த காற்று திசை காட்டிய செய்வதற்கு தேவையான ஒரு எளிய ஒரு சாதாரணமான பெரிய ஒரு இதா செய்யாமல் நாங்கள் சிம்பிளா என்ன மாதிரியான ஒரு முறையில செய்து ஒரு காற்று வீசுற திசையை அறியலாம்னு வா. அப்ப அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்க்கணும். அப்ப முதலாவதாக உங்களுக்கு ஒரு இந்த இது இருக்கு, இந்த பானம் குடிக்கிற குழாய் இருக்கணும். பான குழாய் ஒன்று சரிதானே, பான குழாயை முதல் ஒன்று சேர்ந்து வந்து குண்டூசி வேணும். ஏனென்றா இந்த என்ன தாங்கியில இதை குத்தி சுயாதீனமாக சுழல்வதற்குரிய
ஒரு குண்டூசியும் சரிதானே. மற்றது ஒரு தக்கை, அதை பொறுத்து வைக்கக்கூடிய தக்கை, இது ஒரு தாங்கி என்ன ஒரு பேபான குழாய், வேற வேற இருக்கு தானே குழாய், அந்த இதையும் கொண்டு பயன்படுத்தி. மற்றது காற்று வீசுன்றது எங்க இருந்து வீசுன்றதை காட்டுறதுக்கு ஒரு அம்புக்குரிய மட்டையில அட்டையில வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு கார்ட்போர்ட் அட்டையில வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு அம்புக்குரிய அடையாளம். மற்றது இங்கான பின்பக்கம் வந்து அதுவும் ஒரு முக்கோண வடிவிலான ஒரு அருவமா அம்புக்குறி அடையாளம் காட்டுது. நம்ம பக்கமா இருக்கணும். சரி, அப்ப இது அம்புக்குறி, இந்த அம்புக்குறி வந்து ஒரு சிறிய பரப்பளவா இருந்தா இது இந்த பரப்பளவு என்னவா இருக்கணும், கூடுதலாக இருக்கும். இந்த பரப்பளவை விட இது கொஞ்சம் பரப்பளவுல கூடுதலாக இருந்தா எந்த பக்கத்துல இருந்து எந்த பக்கம் வீசுன்றதை அறியக்கூடியதா இருக்கும். சரி, அது மாத்திரமா இன்னொன்று வேணும் என்னன்னா, எந்த திசை என்றதை அறிகிறதுக்கு இது வேற நான் காட்டுறேன் என்ன, ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் நார்த் என்ன, கிழக்கு மேற்கு என்ன, தெற்கு வடக்கு நார்த் வடக்கு. அப்ப எந்த பக்கம் வந்ததை வச்சுக்கோண்டா அதைத்தான் முதல்ல என்ன செய்யணும், அதை நாங்கள் திசைக்கு ஏற்றதாக முதல் வைக்க போறோம். அதை வச்சு போட்டுட்டா இதை தாங்கி வைக்கிறோம். தாங்கியில கட்டியை பொறுத்து இருக்குது, அதை நிலைநிறுத்துறோம் சரிதானே. இப்ப திசைக்கு ஏற்றதாக தாங்கியை வச்சாச்சு. அடுத்ததான் என்ன செய்ய போறோம்னா, இந்த நீங்கள் என்னென்ன இது நிறுத்தினேன்னு கேட்கலாம். சரியோ, இந்த பானைக்குழாய் இருக்குன்னா இந்த பானைக்குழாய அம்புக்குறி அடையாளங்களுக்கு பாருங்க, இந்த கத்தி இருக்கு, கவனம் நீங்க கையாளுறீங்க, கவனமா இருக்கும், கையை வெட்டிடும். உங்களோட ஆசிரியர்களுடைய துணையுடன் இதை வெட்டோம்னா இப்படி சரி. அந்த நடுவில வந்து ஒரு வெட்டு, இதைத்தான் இதுல வெட்டிட்டு என்ன செய்திருக்கிறோம், இந்த ரெண்டு பக்கம் இதே மாதிரி ரெண்டு பக்கம் இதை வெட்டிட்டு இந்த இதுக்குள்ள செய்வோம். அதே போல இதையும் இதுல சரி போட்டு இப்ப குண்டூசிக்க நாங்கள் என்ன செய்யறோம், இந்த பேரை இது அல்லது பென்சில் ரேசர் இருக்குதா அடிக்கிறதே அதுக்கு மேல இப்படி குத்தி இருக்கலாம். இப்ப இது என்ன செய்யும், சுயாதீனமாக எந்த பக்கம் சுழலக்கூடிய இதாக இருக்கு, சுயாதீனமாக சுழல். சரி, இது என்ன செய்ய போறோம், இப்ப இதை வந்து நாங்க சுயாதீனமான இப்படியோ வந்து இதெல்லாம் தப்போம் சரிதானே. இப்ப வந்து காற்று வீசுற திசை இப்ப பாருங்க, காற்று எங்களுக்கு தெரியும், வந்து எப்படி விட்டாலும் என்ன செய்யும், அது காற்று வீசுகின்ற திசையை நோக்கித்தான் இருக்கு. எங்க இருந்து வீசுதோ, இந்த அம்புக்குறி உங்களுக்கு என்ன மாதிரி தெரியும், காற்று எங்க இருந்து வீசுகிற திசையைத்தான் காட்டும். அப்ப இங்க போய் வந்து இங்க அதே நேரத்தை எதை பார்ப்பீங்க, இங்க கீழே பார்க்கணும், இது கிழக்கு. இப்ப இந்த அம்புக்குறி காட்டுற திசை எது, கிழக்கு. இங்கால அம்புக்குறிக்கு எதிர் கிழக்கு எதிர் திசை எது, மேற்கு திசையாக இருக்கும். இங்கால தெற்கு திசை, இங்கால வடக்கு திசை. இப்ப வந்து கிழக்கு திசையில அம்புக்குறி காட்டு. அப்ப எங்க இருந்து காற்று வீசுது, அம்புக்குறி காட்டுற திசையில இருந்தான் சொல்லுவோம் என்ன. அப்ப கிழக்கு மேற்காக காற்று இப்ப வீசுது. அப்ப கிழக்கு மேற்கு ஆகத்தான் என்ன செய்யணும் என்ன, காற்று தட்டை வைக்கும் போது அது வேகமாக சுழல். மீனவர்களும் எங்கால காற்று வீசுது பாய்க்கப்படும் அவர்கள் தங்களுடைய தொழிலுக்கு போவார்கள் என்ன, எங்க இருந்து எங்க வீசுது. அப்ப காற்று எங்க அடிக்குதோ அதுக்கு என்ன மாதிரிதான் பாய்க்கின்ற குறைக்கு காற்று விசைகளை அந்த திசையை நோக்கி தள்ளும், அந்த திசையை நோக்கி செல்வார்கள் சரிதானே. அந்த வழியில இது சரி. இப்ப நாங்கள் இங்க முதல் பார்த்தது காற்று தட்டு இந்த பக்கம் நாங்கள் வைக்கணும். எந்த திசையை நோக்கி காற்று வீசுது, அதை காற்றின் வீசும் திசையை அறிவதற்கு காற்று திசை காட்டிய செய்தனாக, அந்த காற்று திசை காட்டிக்கு அடுத்ததாக நாங்கள் என்னோட வித்தியாசமா இல்லைன்னா காற்று வேகமானி, காற்றின் வேகம். அது வந்து நாங்கள் முதல் செய்தது காற்றின் திசையை காட்டு, இந்த பக்கம் எந்த பக்கத்துல இருந்து எந்த பக்கம் வீசுகின்றதை காட்டுறதுதான் காற்று திசை காட்டி. இது காற்று வேகமானி, காற்றின் வேகம். எவ்வளவு வேகத்துல மத்தியாலத்துக்கு எவ்வளவு கிலோமீட்டர் வேகத்துல வீசுது என்றதை காட்டுறதுக்காகத்தான் நாங்கள் காற்று வேகமானிய நாங்கள் தயாரிச்சு நாங்கள் இப்ப காற்றின் வேகத்தை அளக்க போறோம். அப்ப அளக்குறது எப்படி, அதுக்கு எப்படி என்ன மாதிரி செய்திருக்கிறாங்க, என்ன செய்திருக்குது, எப்படி அது இயங்குது என்றதை முதலில் பார்த்தோம். இப்ப காற்று வேகமானிக்கு வந்து அது உங்களுக்கு ஒரு அம்புக்குறி காட்டுகிற திசைய மாட்டுகிறார். இது என்ன செய்யலன்னா நாங்க காற்று வேகமானிக்கு எந்த பக்கம் இருந்து காற்று வீசுதோ அதுக்கு இதுல இல்ல காற்றுக்குடி பக்கம் வந்து இந்த பக்கம் எந்த திசையா இருந்தது எங்க இருந்து இந்த காற்று வேகமானியை நாங்கள் இயக்குவதற்கு முன்னோடியாக இந்த காற்று வீசுகிற இந்த பக்கம் வீசுகிறது. இது வேற இதுல ஒரு பண்டமா இருக்கு. அப்ப இதுல கல்ல என்ன செய்யும், இது இங்க நோக்கினாங்க, அடுத்த இதை நோக்கினாங்க. அப்ப இப்படி சுத்தி கொண்டிருக்க என்ன செய்யும், காற்று
வேகமா வீச வீச அதுக்கு ஏற்றதாக இது சுழற்சி அடையும். சுழற்சி வந்து காற்றின் வேகத்தை பொறுத்து ஒரு அளவான காற்று மிதமான காற்று என்றால் அது அளவா சுத்தி கொண்டு இருக்கும். காற்றின் வேகம் கூட கூட இது இந்த சுழற்சியின் வேகம் அதிகரித்து கொண்டது. அப்ப இது எவ்வாறு செயல்படுது என்றால் இதுல சுழற்சி இதுக்குள்ளே ஒரு என்ன பச்சக்கரங்கள் இருக்குது. அப்ப ஒவ்வொரு சுழற்சிக்கும் ஒவ்வொரு பச்சக்கரத்துல முட்டி 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 கொண்டு வரையில அது எவ்வளவு எத்தனை பச்சக்கரங்கள் சுத்தி அது இதை வச்சுக்கொண்டுதான் என்ன செய்யும் அந்த மீட்டர் வந்து இங்க இருக்கு பாருங்க இவ்வளவு மீட்டர் என்றதை காட்டும். சரிதானே? இதுல காட்டும் எவ்வளவு இருக்கு அந்த வேகத்துல சுழற்சி இறங்குறேன். சரிதானே? சரி. இதுல இப்ப பாருங்க காற்று இந்த வேகத்தை பொறுத்து அது இந்த சுழற்சியின் தன்மை கூடுது குறையும். அப்ப காற்று வேகமாக வீசுது என்றால் அப்ப இதை வச்சுக்கொண்டு இந்த காற்று வேகமாக வச்சுக்கொண்டு மாறான செயல்பாடுகளுக்கு எதுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள். இப்ப கடல் மீனவர்கள் செல்வதற்காக இன்று காற்று வேகமாக வீசுகிறது. ஆகவே தயவு செய்து மீனவர்கள் இன்று கடலுக்கு செல்வதை தவிர்த்து கொள்ளவும் என்று வானிலை அவதான அறிக்கையில குறிப்பிடலாம். அதுகளுக்கு இந்த காற்றின் வேகம் அதை வச்சு கணிப்பு ஒரு செகண்டுக்கு எத்தனை தடவைகள் அது சுற்றுது, ஒரு செகண்டுக்கு எவ்வளவு தடவைகள் அந்த நட்சத்திரங்களை சுழற்சியை வச்சுக்கொண்டு இங்க இருக்கிற என்ன கணிப்பான் ஊடாக மீட்டர்ல வந்து அந்த இது காட்டும். இது காற்று வேக வாயு. அப்ப இதுக்கு ஒரு தாங்கி இங்க சுழல்களுக்கு 2-3 கூப்பைகள் வைக்கப்பட்டிருக்கு. அதுல காற்றுப்பட ஒவ்வொரு சுழற்சி தவிர அது இந்த வேகம் கூடும். காற்றின் வேகத்தை பொறுத்து தான் அது மாற்றம் அடையும். அப்ப எவ்வாறு அது தயாரிக்கப்பட்ட அப்ப உங்களுக்கு ஒரு படத்தை தந்து காற்றின் அப்ப கேட்கலாம் காற்றின் திசையை அறிவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற உபகரணம் பின்வருவனவற்றுள் 3 உபகரணத்தை தந்து கொண்டு கேட்கலாம். இங்க அவசரப்பட்டு காற்றின் திசைக்கு இந்த உபகரணத்தை போகணும். காற்றின் வேகத்தை அறிவதற்கு 2 கேட்டா காற்றின் வேகமா அப்ப இதை தரப்ப 2க்கும் உடைய வித்தியாசத்தை கண்டுபிடிக்கும். அதன் செயற்பாடுகளும் வேறு வேறு. அது காற்றின் திசையை மாத்திரம் இந்த திசையிலிருந்து இந்த திசைக்கு வீசுகின்ற காட்டும். இது காற்றினுடைய வேகத்தை காட்டும். 2க்குரிய வித்தியாசத்தை நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய கோணம். அப்புறம் வானிலை ஊழல் நல்ல ஊடாக மீனவர்கள் கடலுக்கு செல்வது சம்பந்தமான தகவல்களை வழங்குவதற்கு இவ்வாறான காற்று வேகமானது அல்லது ஆகாய விமானம் பறப்பதற்கு என்று கடல் சூறாவளிகள் அப்படியான காற்றுகள் இருக்குமா இருந்தால் சில பயணங்களை பிற்போடலாம். சரிதானே? அவ்வாறான சந்தர்ப்பங்களை இவ்வாறான இதுகளை கூடுதலாக இவ்வாறான இடங்கள்ல இங்கு காணப்படும் என்றால் விமான நிலையங்கள் பெரிய துறைமுகங்கள் அப்படியான அவ்வாறான இடங்கள்ல இவ்வாறான உபகரணங்களை கொடுத்து இருப்பதை கூடுதலாக அவதானிக்க கூடியதாக இருக்கு. சரிதானே? இப்ப 2க்குரிய வேறுபாடு அந்த இதுகளுக்கு திசைகளை காட்டுறதுக்கு எங்கெங்க எந்தெந்த திசைன்றது எப்படியும் அந்த உபகரணத்துக்கு கீழே இப்படி ஒரு திசையை காட்டுறே இருக்கும். கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு. வடக்கு தெற்காக இருக்கும். சரியா? இந்தியாவில் தெற்கு, இந்தியாவில வடக்கு, இது கிழக்கு, இது மேற்கு. அப்ப அதை வச்சு கொண்டுதான் காற்று இந்த வீசும் திசையையும் வேகத்தை அளப்பதற்காக காற்று வேகமானியம் பயன்படுத்தலாம். அப்ப 2 உபகரணத்துக்கு வித்தியாசத்தையும் நீங்க சரியாக அறிந்திருந்தால் நல்லது. நாங்கள் இப்ப செய்ய போற ஒரு செயற்பாடு ஊசி துளை கேமரா. ஊசி துளை புகைப்பட கருவியில் செய்ய போறோம். நீங்க பார்த்துருக்கீங்களோ ஊசி துளை கேமரா? சரி, அது படத்துல பார்த்துருக்கீங்க. இந்த மாதிரி செய்யறதுன்றது நாங்கள் இப்ப ஒவ்வொன்றா பார்க்கணும். எளிமையான அதாவது எளிய முறையில செலவு குறைந்த வகையில கழிவு பொருட்களை பயன்படுத்தி அதை செய்து நாங்கள் என்ன மாதிரி அதை செயற்பட போகின்றதை பார்ப்போம். சரி, அதுக்கு முதலாவது முக்கியமாக தேவைப்படுவது 2 நீளமான பெட்டிகள். ஒரு குளோ காட்டு நீங்க பற்பசை பெட்டி பார்த்துருக்கிறீங்களோ? பற்பசை நீங்கள் கல்லு திட்டுறதுக்கு பயன்படுற பற்பசை பெட்டி, குளோக்காட், மற்றது இந்தியாவில் இருக்கிற சிக்னல் பெட்டிகள். அப்படி பெட்டி ஒன்று தான் நாங்கள் எடுத்து செய்திருக்கிறோம். சரிதானே? இப்படி ஒரு நீளமான பெட்டியை நீங்கள் எடுத்தால் சரிதானே? நாங்கள் இப்படி பெட்டி இருக்கின்றத எடுத்து இந்த மூடி பகுதியை முதலாவதாக நாங்கள் வெட்டி எடுத்துருவோம். இதில் இருக்கிற மூடி இருக்கணும் இந்த பகுதியும் அதே போல மற்ற பகுதியில் இருக்கிற மூடி பகுதியையும் 2 பக்கத்தை வெட்டி எடுத்துருவோம். அது கொஞ்சம் இது இந்த வாய்ப்பகுதி என்ன மாதிரி இருக்கும், இந்த செவ்வாய் வாயிட்டு இது கொஞ்சம் பெருசு. இது அது அடுத்த அதுவும் சிக்னல் இது மாதிரி ஒரு நீளப்பட்டு தான் என்ன செய்கிறது, இதை விட இதுக்குள்ள அளவாக இருக்கும்.
சரிதான். இதுல போகக்கூடிய அளவான அதுக்கு அடுத்த அளவான பெட்டி, ரெண்டு ஒரே அளவு பெட்டிகளுக்குல இதை விட இது கொஞ்சம் சிறுசு, ஆனால் இதுக்குள்ள போகக்கூடிய சரியளவாக போகக்கூடிய அளவு பெட்டி ரெண்டே எடுத்தாச்சு. சரிதானே. இப்போ எடுத்தாச்சு எல்லாம் ரெண்டு பகுதியின் வாயை நாங்கள் வெட்டி, இந்த பகுதியின் வாயை இதையும் வெட்டி எடுத்துருவோம். எடுத்த அப்புறம் என்ன செய்வோம்னா இந்த பகுதிக்கு ஒரு பகுதிக்கு இந்த பெரிய பெட்டி பெரிய நிலம பெட்டி இந்த பகுதிக்கு மாத்திரம் ஒரு கருத்த தாள், சரிதானே. கருத்த தாள் ஒன்று எடுத்தீங்கன்னா அப்படியே கருத்த தாளில இதுல வச்சு ஒட்டுவதற்கு இருக்கலாம், சரிதானே. அப்படியே இதுல வச்சு ஒட்டுவதற்கு இருக்கிறாங்க ஒரு கருத்த தாளை இதால மறைச்சு ஒட்டுறோம். சரி, இது கருத்த தாளால மறைச்சு ஒட்டுறோம். கருத்தத்தால மறைச்சு ஒட்டினா அப்புறம் கருத்தை உங்களுக்கு அது வெளிச்சத்துக்கு உங்களுக்கு கருத்த தாளால வெட்டி ஒட்டினா அப்புறம் என்ன செய்வேன்னா ஒரு சிறு துளை மையத்துல, இந்த சங்கர செவ்வகத்தின் மையத்துல ஒரு சிறு துளை, பெரிய துளை இது ஒரு சிறு குண்டூசி அளவு துளை கொண்ட இட்டா தான் சரியான. இப்படியே குண்டூசி அளவு துளையை விட்டு இப்படி அளவான இருந்தால் சரி. அப்ப துளையும் போட்டாச்சு. அப்ப இந்த பெட்டிக்குரிய பெரிய பெட்டிக்குரிய செயற்பாடை நாங்கள் செய்திருக்கோம். என்ன கருத்த தாளை ஒட்டினா என்ன நிறத்தாள், கருத்த பேப்பர், என்ன கருத்த பேப்பர், அதாவது வானிஷ் பேப்பர் இல்லாட்டி கருத்த தாள் கொண்ட ஏபூர்லையும் கிடக்குது. அதுல கருத்த தாளை எடுத்து இதை ஒட்டி இந்த துளையையும் போட்டாச்சு. அப்ப அதை நாங்கள் வைப்போம். அடுத்த சிறிய செவப்பட்டி இருக்கிற நீளமானது ரைட். அடுத்ததை எடுத்து என்ன செய்ய போறீங்கன்னா இந்த பகுதிக்கு டிஷ்யூ தாள், இந்த டிஷ்யூ இருக்கல பட்டத்துக்கு நீங்க இருக்கிற டிஷ்யூ தாளை எடுத்து என்ன செய்ய போறோம், இதை மறைச்சு இதை ஒட்டி இதை எடுத்து அப்படி ஒட்டப்பட்ட ஒரு தாள் தான் இது இந்த பெட்டிக்குரிய தான். இப்ப ரெண்டு இந்த பக்கம் ஒட்டியாச்சு, இந்த பக்கம் சதுரம், இந்த மூடியெல்லாம் வெட்டி எடுத்தாப்புறாரு சரிதானே. சரி, இப்ப ரெண்டு பெட்டி உங்களுக்கு தயாரான இது இருக்கு, செவ்வக பெட்டி சரிதானே. கனவு பெட்டிகள் ரெண்டு ரெடி பாருங்க, ரெண்டும் வெவ்வேறு அளவுகள், இது பெருசு, அதை விட இது கொஞ்சம் சிறுசு. சரி, இப்ப என்ன செய்ய போறோம்னா பாருங்க, இது கருத்தத்தாள் உள்ள பகுதி, இது திறந்த பகுதி சரியா. இப்ப இந்த டிஷ்யூ பகுதி ஒட்டாங்க ஒரு பக்கம், அதே போல இங்கால இதா இருக்கு பாருங்க. இந்த டிஷ்யூ பக்கம் ஒட்டப்பட்ட தாள்ல என்ன செய்யறோம், இந்த பகுதிக்கு நாங்கள் என்ன செய்யறோம் பாருங்க, இந்த இதுக்குள்ள சரியா டிஷ்யூ ஒட்டப்பட்ட தாளை இந்த பகுதிக்குள்ள அப்படியே கொண்டு சரிதானே. போய் இப்ப என்ன செய்ய போறோம், இந்த பகுதி இருக்கிற இந்த பகுதியூடாக இந்த துளை இருக்கிற துளையை எங்க நாங்கள் ஒரு வெளியான இந்த மரம் இருக்கு, மரத்துல இருக்கிற பகுதியை நோக்கி இந்த பெரிய துளையூடாக பார்வையிட போறோம். இப்படியே நாங்க பார்ப்போம் என்றால் இதை முன்னுக்கும் எனக்கு உங்களுக்கு அந்த சரியான பிம்பம் தெரியும் வர என்ன செய்யணும், முன்னுக்கு சரிதான முன் பின் ரைட். இப்படியே நீங்க திருப்பி கொண்டு வரலாம். அந்த ஒளி எங்க தெரிய மாட்டோம், இப்படியே ஒரு இதுல வரையில உங்களுக்கு அந்த வெள்ளத்திரையில வெள்ளத்தி சோதனைங்களே அந்த திரையில ஒரு பிம்பம் ஒன்று தோன்றும். அந்த பிம்பம் எவ்வாறான பிம்பமா தெரியும், நேரான, அதாவது மரத்தை ஒரு மரம் ஒன்று காட்சியளிக்கு வெளியில அதை நீங்க பாக்குறீங்க. அந்த நேரா நிக்கிற ஒரு மரம் இந்த வெள்ளை திரையில சிசுத்தாள் திரையில எவ்வாறு தெரியும், நேராக தெரியுமா தலைகளாக தெரியுமா, தலைகளான பிம்பம். அப்ப என்ன மாதிரியான பிம்பம் தெரியும், தலைகளான பிம்பம். பதிவுகளோ தெரியுதுல, அது நீங்க செய்து பாக்கீங்க. நான் உங்கள்கிட்ட ஒவ்வொரு இடத்தை தரப்போ நீங்கள் அவதானிக்க போறீங்க. இந்த பாடசாலை சுற்றுலா சுற்றி ஒவ்வொரு இடத்தையும் அவதானிச்சு எவ்வாறான பிம்பம் அந்த சிசுத்தாள் பிம்பம்னா அப்ப நீங்கள் உங்களோட சரியான இந்த பிம்பத்தின் சரியான ஒரு துல்லியத்தை எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும், இத முன் பின் ஆக அசைச்சு அது சரியான ஒரு பிம்பத்தை எடுக்கலாம் சரிதானே. அது உங்களுக்கு நீளம் இதா இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்க எடுக்கல, அது சரியான ஒரு இடத்துல வந்துட்டால் அதுல விட்டு போட்டு நீங்க பாக்கல ஒரு சரியான ஒரு தெளிவான தலைகீழான பிம்பத்தை அவதானிக்க கூடிய. அப்போ ஊசித்துளை அப்ப வெளியேற்றப்படலாம். ஊசித்துளை கேமரா, அதாவது புகைப்பட கருவியே பார்க்கப்படும் பிம்பம் அது எவ்வாறான பிம்பமா இருக்கு, நீரான பிம்பமா தலைகளான பிம்பமா சரிதானே. அப்படி வைக்கப்பட்டால் தலைகளான பிம்பமாக தெரியும் சரிதானே. சரிதானே, இந்த மாதிரி தொழிற்படுதல் தெரியா. இது இந்த மேலதிகமான எப்படி இந்த நாங்கள் புகைப்பட கேமரா கருவிகள் எவ்வாறு தொழிற்படுதல் என்பதை தொடர்பாக நீங்கள் மேல் வகுப்புல நீங்க இன்னும் விரிவாக படிக்கிறேன். இது ஆரம்பத்துல உங்களுக்கு ஒரு அடிப்படை ஒரு செயற்பாடாக இருக்கு சரிதானே.
சரி, அப்போ இதெல்லாம் நீங்களும் வீட்டுல செய்ய தானே இந்த பட்டியலாம் காசு கொடுத்து கொண்டு இல்லை. கலைப்பட்டியலை எங்க இருந்தாலும் எடுக்கலாம். டிசுத்தாள் ஒரு சிறிய டிசுத்தாள், அது இப்போ 5 சென்டிமீட்டர் டிசுத்தாளை எடுத்து ஒட்டலாம். கருத்த தாளை எடுத்து ஒட்டினால் அவ்வளவே காணும். ஒரு முழுமையான ஊசிக்குள்ளே முட்டா செய்யும். சரிதானே? ரைட். இப்போ எல்லாரும் இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி எல்லாரும் 2 பெட்டிகள் கொண்டு வந்துருக்குறீங்களோ என்ன? பெட்டி அல்லாட்டி அதை போல பிஸ்கட் பெட்டி பெரிய பட்டியலையும் செய்யலாம். பெரிய பட்டியலையும் செய்தாலும் அது தெளிவாக பார்க்கக்கூடிய இருக்கும். இது உங்களுக்கு இலவாக இருக்கக்கூடிய வழியா நான் எல்லாருக்கும் பொதுவாக சொல்லுவோம். இப்போ எல்லாருக்கும் இருக்கு. இப்போ நாங்கள் குழுவாக்கி போட்டு ஒவ்வொருவரும் இப்போ எல்லாருக்கும் நாம் எல்லாம் அதை தர போக தந்தாப்ப நீங்கள் செய்து எனக்கு பார்த்து என்ன மாதிரியான நிபந்தம் என்பதை பார்த்து சொல்ல போகிறேன். சரிதானே? நான் செய்யறது வந்து பார்ப்பேன் ஒரு குரூப்பு என்ன மாதிரி செய்வீங்க வந்து நேர்த்தியாக செய்யணும். ஏன்னா நல்ல ஒவ்வொரு இதுகளும் கொட்டைகளை நல்ல நேர்த்தியெல்லாம் நல்ல டைட்டாக இருக்கும். சும்மா தொய்ய விட்டு செய்யக்கூடாது. நல்ல டைட்டாக ஊற்றி போட்டு நல்லா எல்லாம் பசையை பூசி அனுப்பணும். சரி, ரைட், ஓகேங்க. சரி, சரி, வா. மழை பெய்யும் போது மண்ணில் ஏற்படும் மாற்றம் தொடர்பாக இப்போ பார்க்க இருக்கிறீங்க. அப்போ ஒரு மழை தூறல்கள் நிலத்தில் படுவதற்குள்ள என்ன மாதிரியாக மண்ணில் மாற்றம் ஏற்பட போகிறது என்பது இப்போ நேரடியாக நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கு பிறகு நாங்கள் அதன் விளக்கத்தை சொல்லுவோம். என்ன சரி, இப்போ பாருங்க, இந்த மண்ணில் விழுந்த அந்த நீரானது எவ்வாறு அந்த மண்ணில் பட்டு பாருங்க என்னென்ன விதமாக அந்த மண்ணை குவிர வச்சிருக்குது, மண்ணை விலக வச்சிருக்குது. மண் இறுக்கமாக இருந்த இடத்தை ஒவ்வொரு துளிகளும் விழும்புற இதை பொறுத்து அது இந்த மண்ணின் இது கிளறப்பட்டு இருக்குது. என்ன பாருங்க, மேலே எல்லாம் கிளறி அப்படியே மண் சாஃப்டாக வந்திருக்குது. தூறல்கள் விழ ஒவ்வொரு மண்ணுக்கு மேலே விழ சொப்டானதுகள் மேலே வர இதாக பேரமானது கீழே பரல்கள், என்ன மணல்கள், பல்வேறுபட்ட மணல் வகைகள் ஒவ்வொரு பிரிவுகளாக என்ன ஒவ்வொரு படையாக அது மேலே இருப்பதையும் விலை இருப்பதையும் காற்று போகக்கூடிய வசதிகளை கொண்டிருப்பதையும் நீங்கள் இங்கே பாருங்க, இதில் பாருங்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சரி, கிட்ட பாருங்க, மண்ணில் பாருங்க அந்த தண்ணி துளி விழுந்த இடத்துல அப்படி இருக்கின்றது. எனக்கு ஒவ்வொரு மணல் படைகளிலும் எவ்வாறான மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றதை நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப மண் வந்து என்ன ஒரு மென்மை அடைகிறது. அப்ப தாவர வளர்ச்சிக்கு இவ்வாறான மழை தூறல்கள் பெரிதும் முக்கிய பங்காற்றுகிறது. வழி மண்ணுக்கு செல்வதால் தாவரங்களின் வேர் வளர்ச்சிகளும் என்ன பல்வேறுபட்ட வளர்ச்சிகளை இலவுபடுத்துவதற்கு இவ்வாறான மழை தூறல்கள் மண்ணில் படும்போது இலவாக்குறோம் என்பதை நாங்கள் இந்த பரிசோதனை மூலம் அறியக்கூடியதாக உள்ளது. தூறல்கள் எவ்வாறு நிகழ்கின்றது, மழை பெய்து கொண்டிருக்குது. ஆகவே மண்ணில் பாருங்கோ, அதில் ஏற்படுகின்ற மாற்றத்தை நீங்கள் பாருங்கோ. இவ்வாறாக அந்த மண் ஐதாக்கப்படுகின்றதை பாருங்க. சரிதானே? ஒரு இடத்துல விழாமல் வெவ்வேறு இடத்துல விழுகிறதால அந்த மண் வந்து கிளறப்படுகிறது. கிளறப்படுவதன் ஊடாக மண்ணுக்கு வழி செல்வதற்கு வழி வகுக்கிறது. ஆகவே தாவர வளர்ச்சியில மண் மென்மையாகின்ற போது அதன் வளர்ச்சிக்கு பெரிதும் பங்காற்றுகிறது. பாருங்க, இந்த மாதிரி அந்த மண்ணில் மண்ணுவாறு விழுகிறத பாரு. மண்ணில் துளைகள் மாதிரி இடங்கள் காணப்படுகின்றது. மண்ணில் காணப்படும் வழியே மண் வழி என அழைப்பர். பாருங்க என்ன மாதிரி அந்த மழை பெய்யல தூறல்கள் தனித்தனியா விழுகிற இடங்களை மண்ணை ஐதாக்குறது என்பதை நீங்க நேரடியாக பார்க்கக்கூடிய இருக்கு. இப்போ நீங்க இனி மழை பெய்யல இப்படி அவதானங்களை செலுத்துவதனூடாக தாவரங்களை நடுவதற்கு முக்கிய பங்காற்றலாம் என்பதை இந்த பரிசோதனை முடிவில் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. சரி, மேலதிகமான வினாக்களை நாங்கள் அடுத்த இதில் பார்ப்போம்.
உப்பளங்களில் உப்பு எவ்வாறு பிரித்தெடுக்கப்படுகின்ற ஒரு செயற்பாட்டை நாங்கள் பார்க்க போகிறோம். உப்பளங்கள் எங்கெங்கே இருக்கின்றது தெரியுமா? சரி, புத்தளம், ஆனையிறவு போன்ற பகுதிகளில் உப்பை பிரித்தெடுக்கிற முறை இருக்குது. அதாவது கடல் நீரில் இருந்து எவ்வாறு உப்பை பிரித்தெடுக்கிற முறை எவ்வாறு செய்கிறார் என்பதை நாங்கள் ஒரு பரிசோதனை மூலமாக செய்து பார்க்க இருக்கிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கண்ணாடி பாத்திரம் எடுத்து வச்சிருக்கிறோம். பாருங்க, இப்போ நல்ல வெயில் இருக்கிறேன், நல்ல வெயில் இருக்குது. சிறிதளவு 100 மில்லிலீட்டர் தண்ணி, 10 கிராம் உப்பு, சரிதானே? சரி, இப்போ என்ன செய்ய போகிறோம் என்றால், நாங்கள் இதுக்குள்ள பாத்திரத்தில் இப்போ 100 மில்லிலீட்டர் தண்ணியை விடுறோம், சரிதானே? 100 மில்லிலீட்டர் தண்ணியை விட்டுட்டு என்ன செய்ய போகிறோம் என்றால், அடுத்ததாக ஒரு 10 கிராம் உப்பை போட்டு கரைக்க போகிறோம். சரி, 10 கிராம் உப்பை நாங்கள் கரைக்க போகிறோம். சரி, பாருங்க என்ன மாதிரி செய்ய போகிறோம். இப்போ நாங்கள் உப்பு நல்லா கரையும் பெற நாங்கள் நல்லாக நீருடன் 100 மில்லிலீட்டர் நீர், சரியா? 100 மில்லிலீட்டர் நீரோட நல்லாக உப்பு கரையும் மட்டுக்கு நல்லா முழுமையாக கரையணும். கரைஞ்சு உப்பு 10 கிராம் உப்பு போட்டோம் நாங்கள். எங்களோட பரிசோதனைக்கு அது செயற்பாட்டுக்கு இது காணும். அதுக்கு இப்போ நல்லா உப்பு பாருங்க நீருடன் நன்கு கலக்கப்பட்டிருக்கு. நல்லா கலந்தா, சரிதானே? நல்லா கரைக்கப்பட்டிருக்குது. இப்போ நாங்கள் இதே ஒரு 4 நாளைக்கு நாங்கள் நல்ல கடும் வெயிலையே வச்சு பார்ப்போம், என்ன மாற்றம் நிகழ்வுன்றதை நாங்கள் பார்ப்போம், சரிதானே? இப்போ நாங்கள் எல்லாம் செய்தாங்க பார்ப்போம். இப்போ நாங்கள் சரியாக இன்றையோட 4 நாள் வச்சுட்ட பாருங்க. அப்படியே நீரோட கரைக்கப்பட்ட உப்பானது நீர் ஆவியாக போன உடனே என்ன நடந்திருக்கு? தனியாக உப்பானது தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு. உப்பு தனிமைப்படுத்தப்பட்ட நிலையிலே பாருங்க தனியாக உப்பு படிவுகள் காணப்படும். இவ்வாறு தான் கடல் நீரில் இருக்கிற உப்பு பிரித்தெடுக்கப்படுகிறது, சரிதானே? பாருங்க, கடல் நீரில் இருக்கிற உப்பு எப்படி பிரித்தெடுக்கப்படுகிறது. சரி, நல்ல உப்பு இதாக வந்துட்டு இல்லை. அப்போ நீரெல்லாம் ஆவியாகிட்டு தானே, ஆவியானவரையால் உப்பு பிரித்தெடுக்கப்பட்டிருப்பதை நாங்கள் இந்த பரிசோதனையில் செய்கிறோம். சரியா? 4 நாள் வச்சு நாங்களே இந்தியோட 4ஆவது நாள் எடுத்து பார்க்கல எல்லாம் தண்ணியெல்லாம் ஆவியா போய் இப்போ உப்புன்ற இதுதான் கிடக்கு. அப்படியே நீங்கள் கொஞ்சம் போகிறதும் கூட, சரிதானே? இதெல்லாம் நீங்களும் செய்து பார்க்கலாம். இந்த இடத்துல விரைவாக உணருது என்பதை காட்டுவதற்கான ஒரு பரிசோதனை. இப்போ அது நான் வெயில் அடிக்கிறதாவது இதானவோ இதை வந்து நான் ஒரு வெயில் அடிக்கிற இடத்துலையும் இருக்கிற இடத்துல ஒரு நீரை ஊற்ற, நிலனான இடத்துலையும் வெயில் பிடிக்காத இடத்துல தண்ணி இந்த இடத்துல விரைவாக உலருது என்றதை பார்க்க போகிறோம். எல்லாமே உடல் வெயில் உள்ள இடத்துல ஊற்றுறோம். வெயில் உள்ளதாம் எந்த இடத்துல மிக விரைவாக உலர்ந்திருக்கு பாருங்க. வெயில் உள்ள இடம் மிகவும் உலர்ந்திருக்குது. மற்ற இடம் இப்பதான் படிப்படியாக நீர் குறைஞ்சு கொண்டு போகும் பாருங்க. அதுதானே அப்ப வெயில்ல நீர் ஆவியாகிற தன்மை விரைவாக நடைபெறுகிறதை நாங்கள் இந்த பரிசோதனையில நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது, சரிதானே? அப்ப வெயில் தொடர்பாக, அதாவது சூரிய ஒளி தொடர்பான பரிசோதனையில இது இன்னொரு பரிசோதனையா இருக்கிறது. சரி, நீங்களும் இப்படி செய்து பார்க்கலாம். இப்பதான் முழுமையாக இந்த நீர் சூரிய ஒளி படாத இடத்துல நீர் இப்பத்தான் உலருது. சூரிய ஒளி இடத்துல உடனடியாக மிக விரைவாக உலர்ந்திருக்குது. அதே போல ஈர துணியை நாங்கள் கொடியில உலர விடைக்கல வெயில்ல உள்ள துணி மிக விரைவாக உலர்வதையும் நிழலான இடத்துல வச்ச துணி காலதாமதத்துடன் உலர்வதையும் காணக்கூடியதாக இருக்கு. எம்மை சூழ உள்ள பிராணிகள் என்ற இதில் நாங்கள் இன்றைக்கு பறவைகளிலே ஆக்கமாக செய்ய போகிறோம். அந்த அவ்வாறான ஒரு ஆக்கத்திலிருந்து நாங்கள் என்னென்ன பொருட்கள் தேவை,
அது எவ்வாறு செய்வது என்பதை நான் செய்கிறாங்க பேர் நீங்கள் பறவைகள் வண்ணாதி நீங்கள் செய்யலாம் சரி. அப்போ அதுகளுக்கு முதல் என்னென்ன என்றால் உங்களுக்கு முதலில் ஈர்ப்பு அளவுள்ள ஒரு கால் ஈர்ப்பு அளவுள்ள கால் ஒன்று எடுப்போம் சரிதானே அதை வைப்போம். அடுத்தது ஒரு தோழியான பெரிய ஸ்ட்ரோ சோடாக நீங்கள் குளிர்பானம் தருகிற ஸ்ட்ரோ இருக்குல்லை அந்த ஸ்ட்ரோ வந்து சரிதானே. மற்றது கத்திரிக்கோள் வெட்டி வரைக்கும் கத்திரிக்கோள் பென்சில் பேனா மற்றது நீங்கள் வர்ணங்கள் வெட்டு வரைக்கும் என்ன கலர் பென்சில் இவ்வளவு ஒரு கலரும் இருந்தால் நீங்கள் ஆக்கங்களை செய்யலாம். என்ன மாதிரி செய்ய போகிறோம்னு முதல் வந்து நாங்கள் என்ன செய்வோம்னா A4 தாள் இருக்கு எப்படி மடிக்கிறேன்னா A4 தாளை நான் சரி சமமாக எப்படி மடிக்க போகிறோம் இப்படி இந்த பாட்டுக்கு மடிக்க போகிறோம் சரிதானே. அரைவாசி எப்படி மடிக்கிறேன்னு இப்படி வரணும் இப்படி உள்ள ஒரு தாளை இப்படி கொண்டு சரி இப்போ சரி சமமாக மடிக்காது சரி இதுதாங்க சரி அரைவாசியாக மடிக்காது இப்படி இதாக இப்படியே கொண்டு மடிக்காது சரி. இப்போ இந்த அடிப்பகுதி எப்படியே இருக்கு சரிதானே இப்படி இருக்குது இந்த அடிப்பகுதியில் இருக்கு. இப்போ நான் என்னன்னா ஒரு பறவையின் ஆக்கத்தை கீழே போகிறோம் சரியா. நீங்கள் ஒரு மட்டையில் வச்சுக்கொண்டு கீழலாம் சரிதானே. இப்போ நாங்கள் இப்படி வந்து ஒரு பறவையின் ஆக்கத்தை வச்சுக்கொண்டு ஒரு இதை கீழே போகிறோம் பறவையின் ஆக்கம் சரிதானே. பறவையின் கொண்டு கீழே போகிறோம் கீழே போட்டு சரி வச்சு பேஸ்ட் பண்ணுறோம். அதே மாதிரியான ஒரு உருவத்தை நாங்கள் பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்யணும்னா இப்போ பாருங்க இப்படி ஒரு உருவம் வரைஞ்சாச்சு சரிதானே. இப்படி ஒரு உருவம் வரைஞ்சாச்சு இப்படி இந்த பாட்டுக்கு இப்படி இருந்த பேப்பர் அரைவாசியாக மாறிச்சு ஒரு பக்கத்தில் விரியாச்சு மற்ற பக்கம் இதாகிருக்கு சரிதானே. இப்போ என்ன செய்ய போகிறோம் இந்த உருவத்தை வெட்டி எடுக்க போகிறோம். விளிம்புகள் இப்படி இந்த இதன் வழியே வெட்டி எடுக்க போகிறோம் பாருங்க. இப்படியே வெட்டி இப்படி இப்படி வெட்டி 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 இப்படியே வந்து இது கீழே வெட்டா போகிறோம் இதில் உணர்ந்து விட்டுவோம் அது மாதிரி இதுக்குள்ள வெட்டி இவ்வளோ வெட்டினாக்கா சரிதானே. இப்போ பாருங்க நான் கத்திரிக்கோளால் இப்போ வெட்டி கொண்டு வரப்போம் ரைட். அந்த கோட்டின் வழியே வெட்டி கொண்டு வாருமா. வெட்டிக முக்கியமாக கத்திரிக்கோள் பிடிக்கிற முறையை பாருங்க. கத்திரிக்கோள் இங்கே பாருங்க இங்கே இது இருக்கல இது பெரிய விரல் இது இந்த மூன்று விரல் பாருங்க பெரிய விரல் இந்த 3 விரல் இதுக்குள்ள போகுது. இது வந்து கண்ட்ரோல் உங்களோட கட்டுப்பாடை வச்சிருக்கக்கூடிய விரல் கட்டுப்பாடுனா நீங்க வெட்டி கொண்டு போய்களை எவ்வளத்துல வச்சிருக்கோன்றதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய. அப்ப இது கீழே இருக்குதுன்னா உங்களுக்கு கட்டுப்பாடுக்கு சொல்லுவேன் இதுதான். இப்போ வெட்டி கொண்டு வாங்க பாருங்க இந்த மாதிரி வளைச்சு வெட்டுறதுலாம அவதான் இந்த மாதிரி வேணுமா விடுது கை உங்களுக்கு கைப்படிமானம் வடிவாக கத்திரிக்கோள் பிடிக்கிற முறை வடிவாக வேணுமா இருந்தால் விரைவாகவும் வெட்டலாம் நேர்த்தியாகவும் வெட்டலாம். இப்போ வெட்டியாச்சுல நான் இதில் இருக்கிற மாதிரி இதையும் வெட்டி எடுப்போம். ஒரு பறவையின் உருவம் வந்து சரிதானே. பறவையின் உருவம் இப்படி இருக்குதாங்க என்ன மாதிரி பறவையின் உருவம் ரெண்டாம் அடித்தபடியே 2 மட்டும் பறவையின் உருவம். இதுக்கு நீங்க விதவிதமான வர்ணங்களை தீட்டலாம் சரிதானே. விதவிதமான வர்ணங்களை நீங்கள் எல்லாம் தீட்டி சரி விதவிதமான வர்ணங்களை எல்லாம் தீட்டி போட்டு சரிதானே. அடுத்தது நான் என்ன மாதிரி செய்தது என்பதை காட்ட போகிறேன். வர்ணங்களை தீட்டி போட்டு இப்போ இப்படி ஒரு ஸ்ட்ரோ இருக்குல்ல ஸ்ட்ரோ
இது எடுத்து சரி சமனாக நாங்கள் மடிக்க போகிறோம். ரைட், இப்படி ரெண்டாவது மடித்து போட்டு சரிதானே. இந்த இது முண்ட பகுதியில் சொல்றது. இந்த செட்டியை என்ன செய்ய போறோம், இப்படியே கொஞ்சம் பறக்க போறோம். எல்லாமே பறக்கிற மாதிரி இப்படி ஒரு பறக்கிற இதுல வந்திருக்கு. இதுல வந்து செட்டைங்க இதுல வந்து ஒரு பகுதியை இதுலையும் ஊற்றி சரியான மற்ற வளர்ச்சினாங்க அது இந்த மெட்ட பகுதியை இஞ்சால் பகுதியிலும் வச்சு சரிதானே. நாங்கள் இதால ஸ்டெப்லர் கிளிப்பால அடிக்கிறது. இதுல வச்சு இதாலயம் அடிச்சு அதே போல இந்தியால வச்சு இந்த பகுதியில் வச்சு இறக்கி ஸ்டெப்ல பண்ணுறோம். ரைட், இப்போ ஸ்டெப்ல பண்ணினா அப்புறம் எப்படி வேற போகிறது வேணும். சரி, இங்கே வேற கொண்டு செய்த அப்புறம் இது இப்படி வச்சாச்சு. வேற இப்படி இருக்கு பாருங்க, இப்படி வரும். இப்படியே வந்துட்டுதோ ரைட் பாருங்க, இந்த பக்கம் பாருங்க இப்படி இருக்காண்டா பாருங்க. ரைட், இப்ப இது இப்ப இது இந்த இலைங்க இப்படியே மாதிரி இதை கொஞ்சம் இப்படி இப்படி செய்யறது. இப்ப இந்த இந்த பெரிய இந்த விரலால இந்த பகுதியில் இதை முடிச்சு கொண்டு என்ன செய்ய போறோம், மேலுக்கு கீழ் நோக்கி இழுக்க போறோம். தெரியுதோ, எல்லா பக்கத்தாலும் திருப்பி காட்டுறேன். இப்படி பறக்குதா, பறக்கிற மாதிரி இருக்குது. அப்படி வடிவா இருக்கா, இதை மாதிரி பண்ணாட்டி பூச்சின்னு தெரியாம இப்படி நீங்க ஓடி 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 செய்யலாம். ஒரு கையை இப்படி முண்டத்துல பிடிக்கும், பிடிக்கணும் செய்யணும். சரி, பறக்குமா. இப்ப என்ன மாதிரி செய்யறேன் எல்லாம் தெரியும் தானே. உங்களுக்கு செய்ய வேண்டியது A4 தாள் அல்லது ஒரு மட்டையையும் எடுக்கலாம். மட்டையில A4 வாழை உள்ள ஒரு மட்டை பிரிசில் போட்டையும் எடுத்து செய்கிறேன்னா கொஞ்சம் நல்ல இதாக அன்னைக்கு பறக்கிறதுல நல்ல செட்டை அடித்து பறகு. இதே மாதிரி பண்ணாத்தி பூச்சி செய்யலாம். பண்ணாத்தி பூச்சிகளை நீங்க உருவத்தை வெட்டிட்டீங்கன்னா இப்படி இதே மாதிரி கீறி போட்டு வெட்டலாம். சரி, இப்போ ஒரு மாதிரி வந்துருக்கு. இப்போ எல்லாருக்கும் A4 தாள், மட்டை, கார்ட்போர்ட் மட்டையும், கலர், ஸ்ட்ரோ ஒட்டுறதுக்கு பார்த்து ஸ்டெப்லர் கிளிப்காக நான் கையில் கூட்டி போடும் டீச்சர் நானே அதை வந்து உங்களுக்கு ஸ்டெப்லர் பண்ணி விடுறேன். ஸ்டெப்லர் கிளிப் மற்றது இவ்வளவும் காணும். அவ்வளவு வடிவ நீட்டாகவும் நேர்த்தியாகவும் கத்திரிக்கோளும் தருவேன். நேர்த்தியாக வெட்டுற எல்லாம் பார்ப்பேன். நேர்த்தியாக வெட்டுற முறை பார்ப்பேன். நேர்த்தியாக என்ன மாதிரி வெட்டுறீங்க, என்ன மாதிரி தர பண்றீங்க, எவ்வாறு இதை மடிக்கிறீங்க, எல்லாம் ஒவ்வொரு சதுர கடுதாசி மடிக்கிறதோட எல்லாமே வாங்குறாங்க. எல்லா குழுவுக்கும் இது ஒவ்வொரு கார்ட்போர்டும் பொருளும் தரப்போம். நாங்கள் அந்த போக்குவரத்து தொடர்பாக காட்டுறாங்க. அது தொடர்பான நேரடிய விளக்கத்தையும் பார்த்துருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், ஒரு சாதாரண சிவப்பு விளக்கு எதிர்மானால் என்ன நடக்குது, நீங்கள் வீதியை கடக்கக்கூடாது. உங்கள் போக்குவரத்துக்காக தடை செய்யப்பட்டுள்ளது. அந்த சொல்ற ஒரு பேர் உள்ள சமய எரியக்கில் போகலாம், போகக்கூடாது. மஞ்சள் எரியுதாங்க என்ன குறிக்குது, நீங்கள் புறப்பட தயாராக இருங்கள் என்பதை குறிக்குது. சரிதானே. அடுத்தது பச்சை ஒளிர்மானால் நீங்கள் கடக்கலாம் என்பது இருக்கு. அது ஒவ்வொரு வீதிகளை பொறுத்து அதற்குரிய நேரத்தை தீர்மானித்திருப்பார்கள். 3 நிமிஷமாக இருக்கும், 2 நிமிஷமாக இருக்கும். மேலே இருந்து இப்போ 59 60 நிமிஷம் வந்துன்னா 60லேருந்து தொடங்கி 59 58 57 56 வந்து அப்படியே இங்கே கொண்டு வரைகளுக்கு வரும். கொண்டு வந்தோடனே வேண்டியது எதுக்குல மாறும், இந்தியாவில் வந்து மஞ்சளுக்கு வரும். சரிதானே. சிவப்பில் இருந்து ஒன்றுன்றது மாறனோட இங்கே வரும். நீந்து பச்சைக்கு வரும். நீந்து பச்சையிலும் பச்சைக்கு அங்கே நேரம் தீர்மானித்திருப்பார்கள். 30 நிமிஷமாக இருக்கும். ஒரு சில விட பச்சைக்குரிய இது குறைஞ்சதாகவும் காணப்படலாம், சில விட கூடுதலாக காணப்படலாம். ஆனால் குறுகிய நேரம் ஒளிரும் விளக்கீடாக இருக்கும் மஞ்சள். சரிதான். சாதாரணமாக குறுகிய நேரம் ஒளிரும் விளக்கு மஞ்சளாக தான் இருக்குது. சரிதான். அப்போ இந்த 3 விளக்கக்கூடிய இதுவும் சமையக்கூடியதும் தெரியும். சரிதானே. சிவப்பு, மஞ்சள், பச்சை. சரிதானே. இந்த வகையில் அடுத்தது என்னன்னா
அடுத்தது வந்து பச்சை. இப்போ என்ன நடக்குது? வாகனங்கள் என்ன செய்யலாம்? இப்போ பச்சை எரிஞ்சோடுது. அடுத்தது என்ன எது விட போகுது? அடுத்து எந்த விளக்கு ஒளிரும் சொல்லுங்க. அடுத்தது வந்து மஞ்சள் ஒளிர போதும், சிவப்பு ஒளிர போதும். எது ஒளிரும்? சிவப்பு ஒளிர போதும். இங்கே வந்துட்டு இனி அப்படியே சிவப்புக்கு வர போகும். அப்போ இப்போ வாகனங்கள் நீங்கள் போய்கொண்டிருக்கலாம். இந்த மஞ்சள் விளக்கை நோக்கி இந்த பச்சை விளக்கை நோக்கி இருக்கிற வாகனங்கள் செல்லலாம் என்பதை காரணம். சரிதானே? இது மஞ்சள் விளக்கு பச்சை விளக்கு ஒளிருது, ஆகவே வாகனங்கள் செல்லலாம் என்பதை காரணம். இப்போ இது வந்து ஒரு மஞ்சள் நிற விளக்கு தொடர்ச்சியாக, மஞ்சள் நிற சமிகை விளக்கு தொடர்ச்சியாக விட்டு விட்டு ஒளிந்த வண்ணமே இருக்கு. இதன் அர்த்தம் சொல்லுவாங்க. இது வந்து சாதாரண போக்குவரத்து விதிகளை அனுசரித்து நீங்க நாட்சந்தியா இருக்கலாம், நேர் வீதியை சேர்ந்ததாக இருக்கலாம். நீங்கள் அந்த இடத்துல என்ன செய்யலாம்? புறப்படலாம் என்பதை நீங்கள் எந்த இதை சாதாரண போக்குவரத்து விதியை பின்பற்றி செல்லலாம் என்றால் நீங்கள் ஆரம்பமான டிராஃபிக் வருமா இருந்தால் நீங்கள் நின்று போகலாம். ஆனால் நேரம் அங்கே இருக்க மாட்டார்கள். சாதாரண போக்குவரத்து விதியை பின்பற்றுவோம். நாங்கள் மஞ்சள் ஒளிக்கு தானே நான் எடுத்துக்கொண்டு போகலாம் என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ளக்கூடாது. சாதாரண போக்குவரத்து விதியை அனுசரித்து நீங்கள் போகலாம். ஒருவர் வாராண்டா கொஞ்சம் நின்று அவரை விட்டுட்டு நீங்கள் போகலாம். ஏன் என்னத்துக்காக அது வாராண்டா? அந்த நேரம் டிராஃபிக்கள், அதாவது போக்குவரத்து நெரிசல் குறைவான நேரங்களில் இவ்வாறான இதுகள் இருக்கும். அதிகமாக நீங்கள் குழுவில் பார்த்துருக்கீங்களா இருந்தால் அதிகாலை நேரங்கள் 3 மணியிலிருந்து ஒரு 5 மணி மற்றும் 5 மணிக்கு பிறகு சேர்ந்து அந்த சாதாரண வீதி சமயம் அது மட்டும் இந்த மஞ்சள் நிற ஒளி சமயை விட்டு விட்டு ஒளிந்தவாறே இருக்கும். சரிதானே? அப்போ இது என்னத்துக்கு இந்த விட்டு விட்டு ஒளிரும் மஞ்சள் விளக்கங்களையும் அடைஞ்சிருக்கு. சரிதானே? அடுத்தது அடுத்தது நீங்கள் பார்க்கும்போது பச்சை நிறம் என்ன இப்படி ஒன்று காணப்படும். பார்த்துருக்குறீங்களோ? என்ன இது நடக்குது? இந்த பச்சை நிற மனிதனுடைய உருவம் காணப்பட்டு அங்கே நேரமும் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஏன்னா அப்போ அங்கே வந்து உங்களுக்கு ஒரு 30 நிமிஷமாக இருக்கு. 30லேருந்து 29, 28. அப்போ அந்த நேரம் நீங்கள் இந்த பச்சை நிற மனிதன் காணப்படமா இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம்? நீங்கள் பிரிய கடந்து அந்த மஞ்சள் வெள்ள கடவையாலே அல்லது மஞ்சள் போட்டு கடவையால் நீங்கள் அந்த கடந்து அங்கால போகக்கூடியதாக இருக்கும். சரிதானே? அந்த இது சிவப்புக்கு மாறும் மட்டும்தான் அந்த இதை நீங்கள் கடக்கலாம். சரி, அவங்க இது ஒன்று சில இடத்துல இந்த இது ஒளிந்து கொண்டு இருக்கும். இல்லைன்னா இலக்கம் ஒன்று இருக்கும். 30 செகண்ட்ல 30 நிமிஷத்துலேருந்து 29, 28, 22 அப்படியே குறைந்து கொண்டு வரும். வந்து பேருந்து அங்கால எங்கே மாறி திருப்பி ஒன்றுக்கு வந்தோடனே எங்கெங்கே போகும் அங்கே திருப்பி சிவப்பு மனிதனுக்கு மாறும். சரிதானே? இது பச்சை மனிதன். இப்போ நீங்கள் செல்லலாம் என்பதை காணும். பச்சை நிற மனிதன் காணப்படும், இல்லாட்டி இலக்கத்தால் குறிப்பிடப்பட்டது. சரிங்களா? இப்போ சிவப்பு நிற மனிதன் என்ன அர்த்தம்? சிவப்பு நிற மனிதன் காணப்படுமானால் நீங்கள் இது சிவப்பு நிற மனிதன் காணப்படுது. இப்போது நீங்கள் வீதியை கடக்கக்கூடாது. ஏன்னா பாதசாரிகளுக்கு இந்த பாதை தடை செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் வெள்ளக்கோட்டு கடவையோ மஞ்சள் கோட்டு கடவையால் கடக்கக்கூடாது என்பதை குறிக்கிறது. அதுக்கும் அங்கே இலக்கம் இருந்து கொண்டு இருக்கும் நிமிஷம் 30 நிமிஷத்துலேருந்து அது அவர்கள் ஒவ்வொரு வீதியை பொறுத்து தீர்மானித்தார்கள். அது அப்படியே உங்களிருந்து கீழே வருகிறது. திருப்பி பச்சை மனிதன் வந்தோடனே நீங்கள் கடக்க தொடங்கலாம். இது பச்சை நிற மனிதன். இந்த சிவப்பு நிற மனிதன் வந்தது பச்சை நிற மனிதன். இப்போ வர்றது சிவப்பு நிற மனிதன். இப்போ பாருங்க, இப்போ வந்து சிவப்பு நிற மனிதன் காணப்படுகிறான். ஏன்னா சிவப்பு நிற மனிதன் இந்த ஒரு காணப்படுவது. ஏன்னா இப்போ நீங்கள் அதே இவ்வாறான இடங்கள்ல, ஆனால் இந்த இதில் வந்து இவ்வாறான சமய இடங்களில் உங்களுக்கு வீதியை கடக்கிறதுக்கு நீங்கள் சிவப்போ பச்சையோ வருமன்றதை நீங்கள் எதிர்பார்க்கலாது. சிவப்பில் தான் இருக்கும். நீங்கள் அவசரமான நேரங்களில் குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் பேர் சேர்ந்துருக்கீங்க வேண்டாம், கொஞ்சம் பேர் குழுவாக இருக்கிறீங்க, அங்கே கடக்க வேண்டி இருக்கு. நான் என்ன செய்வீங்க? உடனடியாக இங்கே இருக்க புஷ் பட்டன் வெயிட் ஃபார் சிக்னல். அப்போ என்ன இந்த பட்டனை அமர்த்துவீங்க, புஷ் பண்ணுவீங்க. அமர்த்தின உடனே என்ன செய்யும்? பச்சை மனிதன் விடும். ஆனால் அங்கே போக்குவரத்து வாகனங்கள் சிவப்பு சமயம் விழுது. அப்போ வாகனங்கள் எல்லாம் நின்றுடும். நீங்கள் என்ன செய்யலாம்?
கடக்கலாம். பச்சை நீங்கள் இதை புஷ் பண்ணின உடனே பச்சை நிற மனிதன் உருவம் வந்து என்ன மாதிரி வருது. இப்போ இந்த சிவப்பு நிற மனிதெல்லாம் இருக்கு போயிடாது. ஆனால் நீங்கள் கடை போகணும் அவசரம். ஒரு கன பேர் சேர்ந்துட்டீங்க, கன பேராக குழுவாக இருக்கிறீங்க, அதனால கடக்க போகணும். அப்போ இந்த புஷ் பட்டன் வெயிட் ஃபார் சிக்னல் போட்டுருக்கீங்க. நாமத்தை புஷ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதில் பச்சை வரும், அங்கே சிக்னல் இது சிவப்பு விழுந்துடும். அப்போ வாகனங்கள் நிறுத்தப்பட்டுடும். அப்போ நீங்கள் கடக்கலாம். தெரியல? சரி. அப்போ புஷ் பட்டன் நீங்கள் அமர்த்தின உடனே என்ன நடக்கும்னா பச்சை இது வந்து அப்போ நீங்கள் இப்போ என்ன செய்ய கடந்து கொண்டு போகலாம். சரிதானே? பச்சை தான் வந்து அது குறிப்பிட்ட செகண்டுக்கு தான் இருக்கு. சரி. அப்போ நீங்கள் அப்போ நினைக்கலாம் அப்போ இந்த புஷ் பட்டனை அமர்த்தி கொண்டே நடுவேலும் வார நேரம் போய் கொண்டோம். ஆனால் நீங்களும் அந்த சில ஒழுங்கு விதிகளை கடைபிடிக்கணும். கொஞ்சம் பேர் சேர விட்டுட்டு கிடக்கிறது இல்லை. இல்லையா நீங்கள் அடிக்கடி அந்த பட்டனை புஷ் பண்ணிங்களா இருந்தால் போக்குவரத்து பெரிய வீதியால் வர போக்குவரத்து கூடவே இருக்கும். அடிக்கடி நிப்பாட்டி செய்ய வேண்டியதாக இருக்குது. அப்போ அதால் என்ன கொஞ்சம் பேர் சேர்ந்து அப்புறம் நீங்கள் வீதியை கடக்கிறதா இருந்தால் அவைக்கும் போக்குவரத்தில் வாங்கும், நீங்களும் வீதியை கடக்கக்கூடியதாக இருக்கும். சரிதானே? சரி. பாருங்க, அது பாருங்க பச்சை நிறம் இப்போ கடக்கலாம். அதுக்குரிய செகண்ட் ஒன்று இருக்குது, 4 வந்துட்டது, 3, 2, 1 வரப்போம். ஸோ இந்த வீதியை கடக்கக்கூடிய இவ்வாறான போலீஸ் அமைப்புகள் வீதியில் நீங்கள் அவதானிக்கலாம். சரிதானே? இப்போ இது சிவப்பு நிற போலீஸ் அமைப்பை காணப்படுது. சிவப்பு நிற மனிதன் இப்போ வீதியை கடக்கக்கூடாது. பச்சை வந்து இப்போ இதுக்கு மாறிடுது, சிவப்புக்கு மாறிடுது. நீங்கள் இப்போ நடந்து பாதசாரிகள் கடக்க இல்லாது. சரிதான்? பாதசாரிகள் வீதியை கடக்க கூடாது என்பதை காட்டுது. இப்போ சிவப்பு நிற மனிதன் காணுது. இப்போ 48 இருந்து 47, 46, 45 குறைஞ்சோண்டு வர போட இந்த இதோட நேரமும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் நேரத்தை பார்த்து போட்டு கிட்ட ஒன்றுக்கு வேற என்ன செய்யலாம். நான் இலக்கம் 1 வரைக்கும் நீங்கள் கடக்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிடும். பாஸ்க்கு கூட பயணப்பகுதிகள் இதெல்லாம் தூக்கி கொண்டு கடக்கிறதுக்கு வேகமாக உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் தாரது வேகம் துரிதமாகவும் செயற்பட்டு கடக்கும். அதுக்காண்டி 6ல் நடந்து போகலாம்ன்றதை நினைக்கக்கூடாது. சரி. அது மற்றவைக்கு அடுத்த அந்த செகண்ட் விரைவாக மாறும். அதுல நீங்கள் வீதியை கடந்து உடம்பாக கடவைக்குரியதான கடக்கலாம் என்பதை காணும். சரிதானே? அப்போ மனித உருவத்தில் காணப்படும், இலக்கத்திலும் அதாவது நிமிஷங்களிலும் காணப்படும். பச்சை நிறம் இருக்கு 43, 42 அப்படியே குறைந்து வந்துருக்கும். இது பச்சை நிறம். இப்போ நீங்கள் இங்கே கடக்கலாம் என்பதற்குரிய இது அவ்வாறான சமயங்களும் உங்களோட போக்குவரத்து டிராஃபிக்கில் சமயங்களில் காணப்படுது. வீதி ஒளி சமிஞ்ஞை. இந்த வீதி ஒளி சமிஞ்ஞையில் 3 வகையான நிறங்கொண்ட சமிஞ்ஞை ஒளி விளக்குகள் காணப்படுகின்றன. அந்த வகையில் சிவப்பு, மஞ்சள், பச்சை அவற்றின் ஒவ்வொரு செயற்பாடுகள் தொடர்பாக நாங்கள் பார்ப்போம். முதலாவது வினா, வீதி ஒளி சமிஞ்ஞையில் சிவப்பு நிற மின்குமிழ் ஒளிருமானால் வாகனம் செல்லலாமா? வீதி ஒளி சமிஞ்ஞையில் சிவப்பு நிற மின்குமிழ் ஒளிருமானால் வாகனம் செல்லலாமா? அதாவது சிவப்பு நிற மின்குமிழ் ஒளிருமானால் வாகனம் செல்லுவதற்கான ஒரு சமிஞ்ஞை ஒளி விளக்கா? இல்லை. குட். சிவப்பு நிற ஒளி சமிஞ்ஞை காணப்படுமானால் வாகனத்தை நிறுத்து மேற்கொண்டு செல்லக்கூடாது என்பதை உணர்த்துகிறது. இரண்டாவது வினா, வீதி ஒளி சமிஞ்ஞையில் பச்சை நிற மின்குமிழ் ஒளிருமானால் வாகனம் செல்லலாமா? வீதி ஒளி சமிஞ்ஞையில் பச்சை நிற மின்குமிழ் ஒளிருமானால் வாகனம் செல்லலாமா? உங்களுக்கு தெரியணும், சிவப்பு நிற மின்குமிழ் எரிய ஒளிருமானால், அதாவது ஒளி சமிஞ்ஞை விளக்கு ஒளிருமானால் வாகனம் மேற்கொண்டு செல்ல முடியாது. அடுத்ததாக இது ஒளிரும் மஞ்சள் நிற ஒளி சமிஞ்ஞை விளக்கு ஒளிருமானால் வாகனத்தை செலுத்துவதற்கு தயாராக இரு. அடுத்ததாக வீதி ஒளி சமிஞ்ஞை பச்சை நிற மின்குமிழ் ஒளிருமானால் என்ன செய்யும்? வாகனம் செலுத்தி செல்லலாம், மேற்கொண்டு செல்லலாம் என்பதை உணர்த்துகிறது. ஆகவே
ஆம். ரைட். மூன்றாவது வினா, குறைந்த நேரம் ஒளிரும் சமிஞ்ஞை விளக்கு எது? குறைந்த நேரம் ஒளிரும் சமிஞ்ஞை விளக்கு எது? அதாவது உங்களுக்கு 3 சமிஞ்ஞை விளக்கில் 3 நிறத்தையும் அடிப்படையாக கொண்டு பார்ப்பீர்களானால் சிவப்பு நிறம் நேரத்தை அடிப்படையாக கொண்டு ஒளிர்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது நேரம் 1 நிமிடம் என்றால் 60 இருந்து 59 52 குறைந்து கொண்டு வரும். அதே போல் மஞ்சள் நிற ஒளி சமிஞ்ஞை சிவப்பு நிறம் அந்த ஒன்று வந்த உடனே அடுத்ததாக இது ஒளிரும், மஞ்சள் ஒளிரும். மஞ்சளுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்குமோ? இல்லை. மஞ்சளோ ஒளிர்ந்து சிறிது நேரத்திலேயே, சிறிது நேரம் என்று சொல்லக்கூடாது, ஒரு செகண்ட்லேயே அடுத்தது எது வரும்? பச்சை நிறம் மின்குமிழ், அதாவது ஒளி சமிஞ்ஞை விளக்கு ஒளிரும். அதுக்கு குறிப்பிட்ட நேரம் ஓடிக்கொண்டிருக்கும். அதே போல் என்ன 59 ஓடிக்கொண்டு வந்து அது சிவப்புக்கு மாறும். அப்போ குறைந்த நேரம் ஒளிரும் சமிஞ்ஞை விளக்கு எது என்றால் எதை சொல்லுவீங்கள்? மஞ்சள். ரைட். நான்காவது வினா, மஞ்சள் நிற சமிஞ்ஞை மின்குமிழ் விட்டு விட்டு ஒளிருமானால் வாகனம் செல்லலாமா? மஞ்சள் நிற சமிஞ்ஞை மின்குமிழ் விட்டு விட்டு ஒளிருமானால் வாகனம் செல்லலாமா என்பதான் கேள்வி. அப்போ நீங்கள் அந்த மஞ்சள் விட்டு விட்டு ஒளிரும் மின்குமிழை பார்த்துருக்கிறீர்களா? எந்த சந்தர்ப்பத்தில்? அதாவது போக்குவரத்து நெரிசல் காணப்படுவதற்கு முன்பாக அதிகாலையில் எத்தனை மணி, இப்போ உதாரணமாக விடிய அதிகாலை 5 மணி வரையில் போக்குவரத்து நெரிசல், பொதுவாக வார நெரிசல்கள் பாடசாலைக்கு மாணவர்கள் செல்லும் வீதம் குறைவாக காணப்படும். அந்த வகையில் அங்கே நெரிசல்கள் குறைவாக காணப்படும் சந்தர்ப்பத்தில் மஞ்சள் நிற ஒளி சமிஞ்ஞை விளக்கு என்ன செய்யும்? விட்டு விட்டு ஒளிரும். அதன் அர்த்தம் என்ன? பொது போக்குவரத்து விதியை அனுசரித்து நீங்கள் செல்லலாம். அதாவது நேர கட்டுப்பாடு அங்கே இல்லை. நேரம் பெற மட்டும் காத்திருக்க தேவையில்லை. ஆனால் உரிய போக்குவரத்து விதிகளை அனுசரித்து நீங்கள் கடக்க வேண்டும். தச்சில் ஒரு வாகனம் வந்தால் அதை நின்று நீங்கள் அவையை போட்டுட்டு செல்லலாம். மற்றும் 60 நிமிடம் 1 நிமிடம் முடியும் வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வகையில் அந்த விட்டு விட்டு ஒளிரும் மஞ்சள் விளக்கு உங்களுக்குரிய ஒளி சமிஞ்ஞையை காட்டுகிறது. பாதசாரிகள் கடவை, பெடஸ்ட்ரியன் கிராசிங். தற்போது பாதசாரிகள் கடவை ஆரம்பத்தில் மஞ்சள் நிறமாக காணப்பட்டது, தற்போது வெள்ளை நிறமாக மாற்றப்பட்டு கொண்டு இருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம். காலப்போக்கில் முழு பாதசாரிகள் கடவையும் வெள்ளை நிறத்தில் காணக்கூடியதாக இருக்கும். பாதசாரிகள் கடவை பாதசாரிகள் வீதியை கடப்பதற்கு பொதுவாக அமைக்கப்பட்ட ஒரு கோடாக அது காணப்படுகிறது. நாங்கள் ஒரு வீதியை கடக்கும்போது இந்த பாதசாரிகள் கடவையை பயன்படுத்தி கடப்பதே பாதுகாப்பானதும் சிறப்பானதும் ஆகும். பொது வாகனங்களில் பயணிக்கும் போது பேண வேண்டிய நற்பழக்க வழக்கங்கள் எவை? பொது வாகனங்களில் பயணிக்கும் போது பேண வேண்டிய நற்பழக்க வழக்கங்கள் எவை என கேட்கப்பட்டுள்ளது. நீங்கள் பொதுவாக ஒரு வாகனத்தில் அரச பேருந்தோ பொதுவான வாகனங்களில் பயணிக்கும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய சில விடயங்களை நீங்கள் தெரிந்து வைத்திருத்தல் வேண்டும். அது உங்களுக்கு ஒரு நல்ல பழக்க வழக்கமாகவும் நல்ல பண்பாகவும் இருக்கும் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நீங்கள் பேருந்துகளில் பயணிக்கும் போது பார்த்துருக்கிறீர்களா, அவர்களுக்கென சில 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 பெரியார்கள் மதகுருமாருக்கு ஒதுக்கப்பட்ட சில ஆசனங்கள் இருக்குது, கர்ப்பிணி தாய்மார்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள ஆசனங்கள் இருக்குது, அங்கவீனர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள ஆசனங்கள் இருப்பதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா அதே போல் நாங்கள் சில பண்புகளையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு பேருந்தில் ஏறும்போது வரிசையாக ஏற நாங்கள் பழகிக்கொள்ளுதல் வேண்டும். ஒரு ஒழுங்குமுறை ஆக்களை இடித்து கொண்டோ தள்ளிக்கொண்டோ ஏறுவதை தவிர்த்தல் வேண்டும். அது உங்களுக்கு ஆபத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக கட்டாயமாக பேருந்தில் ஏறினா என்ன செய்யணும்? பயணச்சீட்டை முதலாவதாக பெற்றுடணும்.
பேருந்து பயணிகள் பேருந்தில் உள்ளுக்குள்ளே ஏறி இருந்தோண்டு வெளியில் சில பொருட்களை தண்ணியை குடிச்சிட்டு போத்தில் எறிகிறது, சாப்பிட்ட பின் கடதாசிகளை வெளியில் எறிகிறது, அவை தவிர்க்கப்பட வேண்டும். உதவி தேவைப்பட்டு ஒருவர் வருவாராயிருந்தால் நீங்கள் எழுந்து அவர்களுக்குரிய ஆசனத்தை கொடுப்பது ஒரு நல்ல பழக்கமாகும். மற்றும் இப்போ பேருந்தில் பயணிக்கும் போது பிறருக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது. இப்போ பெரிய பக்கத்தில் இருந்துகொண்டு தொலைபேசியிலிருந்து பிள்ளத்தை கதைக்கலாமா பலத்தை சத்தத்துடன் இல்லையே, அதையும் தவிர்த்தல் வேண்டும். மற்றது மிதி பலகையிலிருந்து பயணம் செய்வதையும் தவிர்த்தல் சிறப்பாக காணப்படும். அதாவது பொது வாகனங்கள் பயணிக்கும் போது பேட வேண்டிய நட்பழக்க வழக்கங்கள் மிக முக்கியமானவை. ஒரு வித்தியாசமான ஒரு செயற்பாடாக உங்களையும் செய்ய வைக்க போகிறேன். இப்போ நான் செய்கிறத நீங்கள் உங்களோட கொப்பியில் எழுதுங்கோ. என்ன செய்ய போகிறேன்னா உங்களுக்கு 9 புள்ளிகள் தரப்போகிறேன். 9 புள்ளிகளையும் சமாளமான தூரத்தில் நான் கீழ போகிறேன். கீழாப்புறம் நீங்கள் உங்களோட கொப்பியில் எழுதுங்கோ. 9 புள்ளிகளையும் 4 நேர்கோடுகளை பயன்படுத்தி 4 நேர்கோடுகளால் தான் மட்டும் பயன்படுத்த, அதுக்கு நீங்கள் எந்த கோடுகளும் கூடக்கூடாது. 4 நேர்கோடுகளை மாத்திரம் பயன்படுத்தி, அது மாத்திரமல்லாமல் கீறின கோட்டுக்கு மேலாமல் இன்னொரு திருப்பி வரக்கூடாது. கீறி போட்டு பேருந்து வந்து இன்னொரு கால் வராமல் 9 புள்ளி தரப்போகிறோம். அந்த 9 புள்ளிகளையும் இப்போ நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் இந்த 9 புள்ளிகளையும் பயன்படுத்தி செய்ய போகிறோம். இந்த முறையை அவதானித்து போட்டு பேருந்து நீங்கள் தொடங்கும். இப்போ நாங்கள் 9 புள்ளிகள் இருக்கிறதுக்கு முன்னோடியாக செய்ய போகிறது சரிதானே. ஒரு டச் இதில் எடுத்தால் இந்த கடைசியில் இருக்கும் உங்களுக்கு முதல் வந்து அந்த புள்ளியை நேர்த்தியாக்குறதுக்கு பொருத்தமான பெட்டிகள் வந்து இதை பேருந்து க்ளோஸ் பண்ணுறோம். இதை பேருந்து எடுத்து விடலாம். சரி, இப்போ நாங்கள் புள்ளிகள் எடுக்க போகிறோம். 9 புள்ளியும் சமளமான தூரத்தில் எப்படி இருக்க போகிறது சரி. இதில் எடுக்கிறது இதில் ஒரு இது வச்சு போட்டு இதில் இப்போ உங்களுக்கு சமளமான பெட்டிகளுக்கு இந்த புள்ளிகளுக்கு எடுத்தார் சரி. அதில் அழகான பெட்டிகளுக்கோ இப்படியே கொண்டு போய் இதில் நிற்பாங்க சரிதானே. இப்போ இதை 9 புள்ளி திருப்பி எடுத்தோன்னு இருக்கோம். வண்டியில் எங்கே போக போகிறீங்க இங்கே வேறதோ இதில் இப்படியே செலக்ட் ஆகிட்டு இங்கே எனக்கு கொப்பி சரியான கொப்பி கொடுத்துட்டு எத்தனை எண்ணம் வேணும் 8 வேணும் உங்களுக்கு சரியான. பேஸ் 1 2 3 4 5 6 7 8 கொப்பி வரும். இப்போ 8 புள்ளிகளை சமணமான தூரத்தில் மொத்தம் 9 புள்ளி இதில் இருக்கிற 1 இருக்குது. மிச்சம் 8ஐயும் சமணமான தூரத்தில் எப்படி நிறுத்துறது முதல் பேர் சரி. 2 3 4 5 6 7 8 9. இப்போ 9 புள்ளிகளையும் நீங்களும் இப்போ இப்படி 9 புள்ளிகளையும் உங்களோட கொப்பியில் வரையும் சரிதான். இப்போ என்ன சொன்னது 4 நேர்கோடுகளை மாத்திரம்தான் பயன்படுத்தி இந்த 9 புள்ளிகளை உடைக்க வேண்டும். ஒரு கோட்டுக்கு மேலான இன்னொரு கோடு திருப்பி வரக்கூடாது. ஏன்னா வெட்டி கொண்டும் வெட்டி கொண்டும் பெறக்கூடாது. ஏன்னா திருப்பி வந்து சேர்ந்து அதுக்கு மேலான இன்னொரு வீட்டை திருப்பி கொண்டு போயிடலாம் சரிதானே. அப்படியே 4 ஓட்டால் நாங்கள் இந்த புள்ளிகள் 9ஐ இணைக்கிறோம் சரிதானே. எப்படி இணைக்க போகிறோம் இல்லை. அப்போ இங்கேருந்து தொடங்க போகிறோம். நீங்கள் வேற யாராவது இருக்கீங்களோ 9 புள்ளிகளையும் இணைக்கக்கூடிய 4 நேர்கோடுகள் மக்கள் காணப்படும் சரிதானே. காட்டும் பார்ப்போம். இங்கே ஒரு புள்ளி இணைக்கப்படவில்லை. உடம்புல ஒன்றை காணும் ஒரு புள்ளி அப்படியே மூடி போய் நீங்கள் உங்களுடைய 3 புள்ளிகள் இணைக்கப்படாமல் கோடு போயிருக்கு. 3 புள்ளிகளாக ஆடுது. அது இந்த கோட்டில் கீழே உங்களோட மேலதிகமாக ஒரு கோடு மேலதிகமாக இருக்கு. 5 கோடுகள் வேறு சரி. இதை கவனிங்க எப்படி கீழ்வேடுவாங்க. இப்போ என்ன செய்ய போகிறோம் நாங்கள் இப்போ வெறி கோடு தான் வரைய போகிறோம். பாருங்க கோடு வரைகிறதுக்குரிய சேர்ப்பாக கோட்டை எடுக்க போகிறோம். லைனா இந்த லைனை லைன் எடுக்க போட்டு என்ன செய்ய போகிறோம் பாருங்க திருடம் பாருங்க. முதல் இங்கே இருந்து தொடங்க போகிறோம் சரிதானே. இங்கே இருந்து அப்படியே இப்படியே தொடங்க இங்கே போகும் ரைட். எடுத்து இப்படியே போய் கை எடுக்கிறே தானே அப்படியே சேர்ந்து பாருங்க இப்படியே கொண்டு வாங்க ரைட். பை 2 கோடு வந்து 2 கோடு இருக்கிற 2 கோடு வந்து கை எடுக்கக்கூடாது. எத்தனை வந்துடுது
3 கோடு வந்துடுது. நான் எடுக்கையில உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வந்ததுன்னா இது 1 இருந்தால் 2 வந்தது 3 வந்துடுது. எனக்கு கையெடுக்க இல்லையா நான் உங்களுக்கு வந்த எண்ணிக்கையை காட்டுறதுக்கான கடனுக்கு முழுமையாக சொல்லிட்டா உங்களுக்கு இங்கே கோடு வந்த இல்லையா இல்லை. சரி வேறு இங்கே தொடங்கினா திருப்பி இப்படியே போனா இப்படியே வந்துச்சு ரைட், இப்படியே உணர்ந்தேன் இப்படியே உணர்ந்தேன் ரைட். இதில் நிற்கிது என்ன இப்போ இங்கே வர போது இப்போ எத்தனை கோடு வந்துட்டுது 1 பாருங்க 1 2 3 4 சரியா. ஏதாவது ஒரு கோட்டுக்கு மேலால திருப்பி வந்ததோ ஏதாவது ஒரு கோட்டுக்கு மேலால திருப்பி என்னொரு அதுக்கு மேலாலே கொண்டு வந்தாங்களோ அப்படியே போய் அப்படியே வந்து அப்படியே வரும் ஏன்னா உடற்ற போதே வழிய ஒன்றுக்கு மேலாலே ஒன்று போனதும் இன்னொரு ஓட்டை திருப்பி கொண்டு வந்தாங்களோ அதாலே கொண்டு வந்து இதெல்லாம் முடிஞ்சது பாருங்க. இப்போ வந்து 9 புள்ளிகளையும் இப்போ எங்களுக்கு இந்த நாங்கள் கீறுற மாத்திரம் தான் இந்த லைன்கள் தேவைப்பட்டது. எங்களுக்கு இந்த லைன் தேவை என்ன செய்வோம்னு இப்படியே வச்சு இந்த டச் பண்ணுங்க இது வேணும். இப்போ எங்களுக்கு அந்த கோடு தேவையில்லை. இதில் பிளாங்கில் கொடுத்துடுங்க ஓகே. இனி இந்த ப்ரெஸ்ஸை கொடுத்துடுங்க ஓகே. இப்போ உங்களுக்கு ஒயிட் போர்டில் 9 புள்ளிகளும் நேர்த்தியாக இருக்கும். உங்களுக்கு கணித கோப்பியில் இருந்த நீங்கள் கணித கோப்பியில் இருந்தபடியாக உங்களுக்கு புள்ளிகள் ஏற்கனவே இருந்திருக்கும் நேர்த்தியாக இருக்கும். இப்போ பாருங்க 9 புள்ளிகள் 9 புள்ளிகளை பயன்படுத்தி 4 நேர்கோடுகளையும் பயன்படுத்தி தெளிவாக தீரக்கூடிய சரியா தீர்ப்போம். அப்போ நீங்கள் ஒன்றை கவலை போகணும். இது எம்மான் செய்யக்கூடிய மாற்றம் ஒரு செயற்பாட்டை இதில் என்னத்துக்காக இது வந்து நாங்கள் எந்த ஒரு முடிவையும் செயற்பாட்டையும் எடுக்கும்போது ஒரு வரையறைக்குள்ள நிற்காமல் சிந்திக்க வேண்டும். நீங்கள் எல்லாரும் என்ன செய்வீங்க பெரும்பாலான கோப்பியில் பார்க்க எல்லாரும் இந்த புள்ளியோட நின்று ஓட்டு இதுக்குள்ளே இப்படியே இந்த வரையறை இருக்கிற இந்த புள்ளிக்குள்ளேயே மாத்திரம் போட்ட கீறி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஓடு 3 ஓடு 4 ஓடு அல்லது ஒரு புள்ளி விடப்பட்ட இதில் காணப்பட்ட யாருங்கோ நான் ஒரு எந்த ஒரு செயற்பாட்டை நாங்கள் வெற்றிகரமாக சில வரையறைக்கும் அங்கால போய் சிந்திச்சு செயற்பட்டால் தான் அதில் வெற்றி காண முடியும் என்பதை உணர்த்துறதுக்கு தான் இந்த செயற்பாடு. சரி வேங்கோ அதில் என்ன அந்த வரையறைக்கு அப்பால் போன செயற்பாடு அதுதான் இந்த கோட்டுக்கு இங்கே போய் இங்கே வந்து வேங்கோ இது வெளியில் போய்தான் வந்திருக்கிறோம். இந்த வெளியில இதுவும் அதுவும் போய் வந்ததால் இந்த 9 கோட்டுகளாலே நாங்கள் வரக்கூடிய நீங்கள் எக்காரணம் கொண்டு அந்த வரையறைக்குள்ள நின்றுப்பீங்களா ஒரு காலமே நீங்கள் உங்களால் கீறி இருக்க முடியாது. சரிதான். எந்த செயற்பாட்டுக்கு முடிவெடுக்கும் போது சில வரையறைக்கு அப்பால் சென்று முடிவெடுப்பதற்காக சிறந்த தீர்மானத்தையும் எடுத்து எங்களுடைய செயற்பாட்டு வெற்றிக்கு வழிவாங்க. சரி நீங்கள் இப்போ கேட்கலாம் இதை நீங்கள் பேருந்து ஒரு கட்சி இது பார்க்கலாம். இந்த மாதிரியான நிறைய செயற்பாடு இருக்கு. சரி நாங்கள் இப்போ இன்னொரு பரிசோதனையோடு செய்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னோடியாக முதல் செய்ய போகிறது ஒரு தாவர வளர்ச்சியில செல்வாக்கு செலுத்தும் காரணிகள். ஒரு தாவரம் அல்லது வித்து முளைப்பதற்கு செல்வாக்கு வித்து ஒன்று நாங்கள் முளைக்கணும் என்றால் அதுக்கு முக்கியமாக என்ன வேண்டும் என்பதை சொல்லுங்க. கேட்டிக்காக சொல்லுங்க ஒவ்வொருவரையாக கேட்க போகணும். சரி நீங்க சொல்லுங்க ஒரு வித்து முளைக்கணும் என்றால் ஒரு தாவரத்தின் வளர்ச்சிக்கு முக்கியமான காரணியாக கொள்ளப்படுகிறது. தேவையாகும் காரணி என்று சொல்றது முக்கியமாக அதற்கு தேவைப்படுவது. ரைட் நீங்க ஒன்று ரைட் குட் சூரிய ஒளி. ரைட் குட் நல்லது சூரிய ஒளி. மற்றது நீங்க சொல்றது நீர். ரைட் முதலாவது. அடுத்து 2வது நீர் தேவை. அடுத்தது என்ன வளமான மண். நீங்க சொன்னது வளமான மண். மண் என்றது வளமான மண் என்று சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும். வேண்டாம் மண்ணில கணக்கு இருக்குது எல்லா தாவர வளர்ச்சிக்கு உதவாது. அதுலேயும் அந்த தாவர வித்து முளைக்கிறதுக்குரிய ஒரு வளமான மண்ணு கிடைக்குமா இருந்தால் என்ன நல்லதா இருக்கும். வளமான மண். மற்றது வேற ஒன்று இருக்குது. வேற இதுவும் இருந்தால் தாவர வளர்ச்சியின் ஒரு முக்கிய பங்காற்றுது வலி. மிதமான ஒரு வலியும் இருக்கும். அந்த காற்றும் அதுக்கு இருந்தால் அந்த தாவர வித்து முளைப்பதற்கு முக்கியம். ரைட் அந்த வித்து முளைப்பதற்கு தான் நாங்கள் ஒரு வித்து முளைக்க வேணும்னா எப்படியான இடத்துல அந்த வித்து முளைக்கும் என்றதுக்கான ஒரு பரிசோதனை செய்ய போறோம். இந்த பரிசோதனைகள் செய்வதற்கு தேவையான பொருளை முதல் நான் சொல்றேன். இது இதுக்குள்ள இருக்கிறது சுத்தமான நல்ல நீர். சரிதானே நீர் இதுக்குள்ள இருக்குது. இதுக்குள்ள
இதுக்குள்ள காணப்படுவது கௌப்பி வித்துக்கள். கௌப்பி வித்துக்களை தான் நாங்க போட்டு செய்து பார்க்க போறோம் என்ன நடக்குது. சரிதானே? கௌப்பி வித்து. சரிதானே? அடுத்தது தேங்காய் எண்ணெய். என்ன இதுக்குள்ள இருக்கிறது? தேங்காய் எண்ணெய். இது கொதித்தாரிய நீர். இந்த முதல்ல நாங்கள் என்ன வச்சிருக்கிறோம்? கொதித்தாரிய நீர். சரிதானே? அப்போ இவ்வளவும் உங்களோட பரிசோதனைக்கு தேவையான பொருட்கள். சரிதானே? இப்ப நாங்கள் பரிசோதனை செய்ய போறோம். அப்ப முதலாவது பாத்திரத்துக்குள்ள என்ன விட போறோம்? முதலாவது பாத்திரத்துக்குள்ள பாருங்க நீர். என்ன? அப்ப நாங்கள் முதலாவது பாத்திரத்துக்குள்ள நீரை இட போறோம். அதுக்கு முன்னாடி என்ன செய்ய போறோம்? என்ன நீரை விட்டு. சரிதானே? முதல் வித்துக்களை போட்டாலும் சரி, நாங்கள் அதுக்குள்ள 5 வித்துக்களை போடுறோம். சரிதானே? அதே போல எல்லாத்துக்குள்ள மெத்ததுல வித்துக்களை 5 எல்லாத்துக்கும் சமானமான வித்துக்களை போடுறோம். 5 வித்துக்களை போடுறோம். பாருங்க கௌப்பி வித்துக்கள் 5 போடுறோம். எல்லாத்துக்குள்ளேயும் 5 கௌப்பி வித்துக்கள். சரி, எல்லாத்துக்கும் போட்டாங்க. அப்போ முதலாவதுக்குள்ள நாங்கள் என்ன நீர் விடுறோம். இவ்வளவுக்கு விதமான தனிய நீர் விட்டாச்சு. சரிதானே? சரிதானே? இப்ப கௌப்பி வித்தோட நீர் விட்டுட்டான். அடுத்தது 2வது இதை பாருங்க கோலைய கண்ணாடி கோலைக்குள்ள வித்து போட்டாச்சு. அதோட என்னத்தை விடுறோம்? என்னத்தை விட்டுருக்கு? வித்துட என்ன போட்டுருக்கு? பாருங்க தேங்காய் எண்ணெய் சொல்லுவாங்க. நான் அதான் பக்கம் பக்கம் 5 இது நீர் எண்ணெய் போட்டிருக்கிறேன். இதுல வித்தோட தேங்காய் எண்ணெய். சரி, இப்ப இதுக்குள்ள நாங்க விட்டாச்சு. இப்ப அடுத்தது என்ன செய்ய போறோம்? இதுக்குள்ளேயும் நீரையும் விட்டு, சரியா, வித்துடன் நீரையும் விட்டு நீருடன் தேங்காய் எண்ணெய். நீரும் தேங்காய் எண்ணெய். சரிதானே? தேங்காய் பாருங்க உரைகளை என்ன செய்யுது? இந்த மாதிரி வந்த தேங்காய் எண்ணெயும் விட்டாச்சு. சரிதானே? அதையும் வச்சு போட்டு அடுத்ததுக்குள்ள என்ன செய்ய போறோம்? இதுக்குள்ள நீர் வித்துடன் தூய்மையான நீர், இது வித்துடன் நீரையும் விட்டு தேங்காய் எண்ணெயும் விட்டு நாங்க இதுக்குள்ள என்ன செய்ய போறோம்? இதுக்குள்ள இருக்கிற தண்ணி கொதித்தாரிய நீர். இந்த பொருள் கொதித்தாரிய நீர். அப்ப வித்துடன் கொதித்தாரிய நீரையும் போறோம். சரியான தனியா வித்துடன் கொதித்தாரிய நீர் மாத்திரம். சரிதானே? அடுத்ததாக இறுதி போதுல கொதித்தாரிய நீருடன் கொதித்தாரிய நீரையும் விட்டு, சரிதானே, வித்துடன் எது கௌப்பி வித்துடன் கொதித்தாரிய நீரையும் விட்டு என்ன செய்யலாம்? தேங்காய் எண்ணெயையும் விடலாம். தேங்காய் எண்ணெயும் விடலாம். தேங்காய் எண்ணெய் அதையும் விட்டார். பாருங்கோ. இப்ப எங்களுக்கு பரிசோதனைக்கு தேவையான இதெல்லாம் முடிஞ்சு. சரிதானே? நீங்கள் அடிக்க பரிசோதனை செய்ய இப்போ கை துடைச்சு அந்த இதுகளை பிரிய இதுகளை பாதுகாப்பையும் கவனத்தில் போடுவோம். என்ன அது நாங்கள் இல்லை கையாளைகள்ல பேப்பர் வச்சு சுகாதாரம் முக்கியமானது. சரிதானே? எண்ணெய்கள் மண்ணெண்ணெய்கள் கையாளும் போது இருக்கும். ஓகே. இப்ப பரிசோதனையில உங்களுக்கு கேட்கப்படுகின்ற கேள்வி இது இது பொதுவான அற வெப்பநிலையில வைக்கப்பட்டுள்ளது. இதுவும் பொதுவான இந்த 2 இதுவும் பொதுவான அற வெப்பநிலை. அற வெப்பநிலை என்றது உங்களுக்கு அதாவது பொதுவானது. உங்களுக்கு இயல்பாக ஒரு தாவரத்துக்கு ஏற்ற ஒரு இயல்பான வெப்பநிலையை தான் பொதுவான அற வெப்பநிலை என்று சொல்றது. உங்களுக்கு இது தேவையில்லை. 25°C தொடக்கம் 30°C அற வெப்பநிலை என்ற இதுக்குள்ள ஒரு அங்கனமாக வைத்திருக்கிறாங்க. அது எங்களுக்கு இப்ப தேவையில்லை. அதுதான் அந்த அற வெப்பநிலை என்றது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அப்ப இதையும் அற வெப்பநிலை, இதையும் அற வெப்பநிலை மெத்தட். சரி, இப்ப என்னன்னா இதுக்குள்ள உங்களுக்கு கேட்கப்படுகின்ற கேள்வி எந்த இதுக்குள்ள வைக்கப்பட்ட கண்ணாடி கோலையில் உள்ள பாத்திரங்களில் எந்தெந்த பாத்திரத்தில் உள்ள வித்துக்கள் முளை திறன் கொண்டவை? முதலாவது பாத்திரமா நீர் மாத்திரம் உள்ளதா, அல்லது நீருடன் சாதாரண நீருடன் தேங்காய் எண்ணெய் விட்ட பாத்திரம் முளைக்குமா, அல்லட்டில் கொதித்தாரிய நீர் விட்ட பாத்திரத்தில் உள்ள வித்து முளைக்குமா, அல்லது கொதித்தாரிய வித்துடன் கொதித்தாரிய நீர் தேங்காய் எண்ணெய் விட்ட பாத்திரத்தில் உள்ள வித்து முளைக்குமாண்டாங்க. சரி, யாராவது உங்களுக்கு அப்படி ஒரு இது இருந்தா சொல்லுங்க. இல்லைன்னா நாங்கள் இந்த மாதிரி இந்த காரணம்ன்றதையும் நாங்கள் பார்ப்போம். இது எந்த வித்துக்குரிய முளைக்கும், இல்லாட்டி 4 முளைக்குமா, இல்லாட்டி 1 தான் முளைக்குமோ, 2 உண்டானது எங்களுக்கு இல்லை. இப்ப பார்ப்பாங்க காரணங்களோட பார்ப்போம். யாராவது தெரிஞ்சுட்டா சொல்லுங்க, இல்லைன்னா பார்ப்போம். சரி, சரியோ? ரைட். நாங்கள் இப்ப என்ன மாதிரி என்றால் முதலாவது பாருங்க, முதலாவது ஒரு வித்து முளைப்பதற்கு முக்கியமாக நீர் பங்காற்றுது. சரியா? அப்ப நீர் வேணும்.
சூரிய ஒளி கிடைக்கும். எங்க போதும் சூரிய ஒளி மேலால கிடைக்கும் தானே, இதை நாங்கள் யார் இடத்துலவே கேட்கல. அப்ப சூரிய ஒளி கிடைக்கக்கூடிய ஒரு வெப்பம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இதுக்கு இருக்கு. சரி, வலியும் கிடைக்கும். அங்க இது வந்து வலி போறது நீருடன் நீர் உள்ள மேல இந்த நீரின் மேற்பகுதி வலியால நிரப்பப்பட்டது. அப்ப வலியும் அந்த வித்துக்கு கிடைக்கக்கூடிய இது இருக்கு. அப்ப அதுக்கு சூரிய ஒளி கிடைக்குது, வலி கிடைக்குது. என்ன அப்ப வேறு என்ன வேணும்? சூரிய ஒளி, வலி, நீரும் கிடைக்கும். சரிதானே? இப்ப மண் தான் அதுக்கு தேவை. இப்ப வித்து முளைக்கிற திறனுக்குரிய இதை இந்த இது கொண்டிருக்கு. சரி, அதை பார்ப்போம். அடுத்ததை பார்ப்போம். இது வந்து முக்கியமாக வித்து இருக்குது, நீர் இருக்குது, தூய்மையான நீர் இருக்கு. மேல பாருங்க, தேங்காய் எண்ணெய் கீழே இருக்குதா மேலே இருக்குதா? அப்ப எது பாரம் கூடியது? அடர்த்தி கூடியது எது, அடர்த்தி குறைந்தது எது? நீங்கள் உடல்நிலையில சொல்லிருக்கிற பாரம் அடர்த்தி என்ற சொல்லு நீங்க மேல்நோக்கில் வராதீங்க. இதுல பாரம் கூடியது பாரம் குறைஞ்சது என்ற இதுல எது? நீரா தேங்காய் எண்ணெயா? இப்ப பாரம் குறைஞ்சது எப்போ எங்க நிற்கும்? மேல்நிலையில் இருக்கும். பாரம் கூடியது கீழ்நிலையில் இருக்கும். அப்ப இதுல பாருங்க, நீர் கீழே இருக்கு, தேங்காய் எண்ணெய் மேல நிற்கும். சரிதானே? அப்ப பாரம் குறைஞ்சது அடர்த்தி குறைவானது மேல நிற்கிறது, அதான் தேங்காய் எண்ணெய் மேல நிற்கிறது. இதுல முக்கியமாக கவனிங்கோ, நீர் சரி வித்து முளைப்பது தேவையான தூய்மையான நீர் கிடைச்சி இருக்குது. தேங்காய் எண்ணெய் அதுக்கு அவசியம் இல்லை. ஆனால் இதுக்கு ஒன்றுக்கு 2 விஷயம் ஒன்று தடையாக இருக்கு. அதாவது வலி இதுக்கு கிடைக்காது. ஏனென்றா தேங்காய் எண்ணெய் நீரை மூடி மேற்படையாக இருப்பதால என்ன செய்யுது? அதுக்கு தேவையான வலி வலி அதுக்கு கொஞ்சம் கிடைக்காமல் இருக்குது. அப்ப ஆகவே இந்த வித்து முளைப்பதற்கான சந்தர்ப்பம் குறைவு முளைக்காது. ஏன்னா அதுக்கு தேவையான சில இதுகள் அதுக்கு கிடைக்கல. ஏன்னா தேங்காய் என்ற படம் மேல நிற்குதுல்ல, அப்ப வலி கிடைக்காது. ஆகவே வித்துக்கு முளைப்பதற்கு தடையாக இருக்கு. அடுத்தது இதுல பாருங்க, இதுல விட்ட வித்துடன் நீரை தான் விட்டு இருக்கிறேன்னு சொல்றீங்க. என்ன நீரை விட்ட நாங்கள்? கொதித்தாரிய நீர். முக்கியமாக கொதித்தாரிய ஒரு நீரை நாங்கள் சுட வைக்கும் போது என்ன நடக்கும் என்றால், நீரில் உள்ள வலியானது இழக்கப்படும், வலி வெளியேறும். அப்ப வலி வெளியேறும். கொதித்தாரிய நீர்ல நீர் வெளியேறுமாக இருந்தால் வித்துக்கு தேவையான வலி கிடைக்குமோ? ஆகவே அந்த இடத்திலும் என்ன நடக்கும்? வித்து முளைக்க மாட்டாது. சரிதானே? ரைட். அப்ப அதுவும் தெரியாது. அடுத்தது பாருங்கோ, இதை நீங்கள் அவதானிச்சீங்கன்னா அடுத்தது பாருங்கோ, வித்துக்கு முளைப்பதற்கு தேவையான நீரில் இதுவும் கொதித்தாரிய நீராக காணப்படுவதால் அங்கிருந்த வலி முழுமையாக அகற்றப்பட்டிருக்கும். வலியும் இல்லை. அதோட மேலிருந்து வலியை காற்று வர்றதுக்கு சந்தர்ப்பம் எது தடையா இருக்குது? தேங்காய் எண்ணெய் தடையாக இருக்கிறது. ஏன்னா அப்ப தேங்காய் எண்ணெயின் தடையாக இருப்பதால ஏன்னா அது வலியும் போகாது. ஆனால் அதோட கொதித்தாரிய நீரும் அதே வலியும் அகற்றப்பட்டிருக்காங்க. வித்துக்கு தேவையான வலி எந்த சந்தர்ப்பத்திலும் அதுக்கு போறதுக்கு இடம் இல்லை. ஆகவே அந்த சந்தர்ப்பத்திலும் வித்துக்கள் முளைக்காது. அப்ப நாங்கள் முடிவாக அப்ப இதுலதான் எங்களுக்கு வித்து முளைப்பதற்கு ஒரு தேவையான நல்ல ஒரு தூய்மையான நீரும் கிடைச்சிருக்குது, சூரிய ஒளியும் கிடைக்கும், வலியும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப வித்து இதுல முளைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. இதுல உங்களுக்கு என்ன காரணத்தால முளைக்காதுன்றது தெரியும். சரிதானே? ஒவ்வொன்றையும் பாருங்க. இது நீர் ஒவ்வொன்றையும் பாருங்க எப்படி எந்த வலி கிடைக்காமல் இருக்கக்கூடிய எந்த நிலையில இருக்குதுன்றதே அவதானிங்கோ. அடுத்தது இது கொதித்தாரிய நீர். இது கொதித்தாரிய நீர்ல சுட வச்ச நீர். அதுல எவ்வாறான இது இருக்குது. அதுலயும் வலி இருக்காது, வலி வெளியேற்றப்படும். இதுல வந்து ஏற்கனவே வலியும் வெளியேற்றப்பட்டிருக்கும். வலி கிடைப்பதற்கான சந்தர்ப்பத்தையும் தேங்காய் எண்ணெய் அதை தவிர்க்குது. ஆகவே இந்த இடத்துல முளைக்காது. அப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் தான் முளைக்கும் என்பதை நாங்கள் இந்த பரிசோதனையூடாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். சரி, இது சமமான எழுதிய பரிசோதனைகளை என்னொன்றதாக நாங்கள் பார்ப்போம்.